டென்னிஸ் ஜெகனின் இருளுக்கு நிறமுண்டு. இந்நூலின் முள் உரிமை ஆசிரியரை சாரும். மதிப்புரைகள் விமர்சனங்கள் வழங்குவோர் தம் தேவைக்கு ஏற்ப இந்நூலின் சில பகுதிகளை மேற்கோளாக எடுத்துக்காட்டுவது தவிர இதிலிருந்து சில பகுதிகளை பயன்படுத்துவதோ வேறு வகையில் மறுபிரசுரம் செய்வதோ அனுமதியின்றி அச்சு மற்றும் மின் ஊடகங்களின் மறுமதிப்பிடுவதோ காப்புரிமை சட்டத்தின் படி தடை செய்யப்பட்டதாகும். இருளுக்கு நிறமுண்டு. முன்குறிப்பு: கொரோனா லாக்டவுன் காலம் முடியும் தருவாயில் முதல் முறையாக கதை எழுத ஆரம்பித்த பொழுது எழுதப்பட்ட கதை இது. அந்த காலகட்டத்தில் என்ன உருப்படியாக செய்யலாம் என்று யோசித்த போது நமக்கு தான் ஒரு சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கிறதே, அதை கதையாக எழுதினால் என்ன என்று நண்பர்கள் சொல்ல முகநூலில் எழுத ஆரம்பித்தேன். முதல் கதைக்கு முகநூல் நண்பர்கள் கொடுத்த ஆதரவு காரணமாக இருள் சீரீஸ் என்ற தலைப்பில் தற்போதைக்கு 7 பாகங்கள் எழுதியிருக்கிறேன். இது என் கல்லூரி நாட்களில் நடந்த உண்மை சம்பவம். கற்பனை கலக்காத உண்மை சம்பவங்களில் அவ்வளவாக சுவாரஸ்யம் இருக்காதே. எவ்வளவு தூரம் உண்மையோ எவ்வளவு தூரம் கற்பனை என்பது எனக்கு மட்டும் தெரிந்த விஷயமாக இருக்கட்டும். இந்த சம்பவம் நடந்தது பல வருடங்களுக்கு முன்னால். குறிப்பாக செல்போன்கள் தமிழகத்தில் ஊடுருவாத காலகட்டம். என் பெயர் தவிர மற்ற பெயர்கள், ஊர் பெயர் உட்பட எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றது. இருளுக்கு நிறமுண்டு. பாகம் 1. நான். வெல்வெட் ஆகாயத்தில் சாம்பல் மேகங்களுக்கிடையே சுதந்திரமாக பறக்கிறதே அந்த பறவை கூட்டம். அவைகளிடம் கேளுங்கள் நான் யார் என்று. மதிய வேளில் மஞ்சள் குளித்தபடி தலையசைத்து கொண்டிருக்கிறதே சோளக்கதிர்கள், அதனிடம் கேளுங்கள் நான் யார் என்று. பெண்கள் கல்லூரி வாசலில் பட்டாம்பூச்சிகளாய் கலகலவென்று சிரித்து செல்கின்றார்களே அந்த ஜிலஜில இளஞ்சிட்டுகளிடம் கேளுங்கள் நான் யார் என்று. யாருமே என்னை தெரியாது என்பார்கள். அப்புறம் ஏண்டா பில்டப் என்று கேட்கிறீர்களா? கதை ஓப்பனிங் ஆச்சே, அதான் இப்படி ஆரம்பித்தேன். வாட் ஐ கேன் சே அபவுட் மை செல்ஃப்? வெல், நான் உங்களை மாதிரி ஒருவன், சாதாரணமானவன். கதை தொடங்கும் இந்த நேரத்தில் நான் நல்ல மூடில் இருக்கிறேன். அதனால் என் ஃப்ளாஷ்பேக்கை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிய பிறகு அடுத்தது என்ன என்ற கேள்வி வந்தது. நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தேன். அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொன்னார். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்பொழுதுதான் திருச்சியில் இருந்து என் தந்தையின் நண்பரிடமிருந்து ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை டவுனில் புதிதாக ஒரு கல்லூரி தொடங்கியிருக்கிறார்கள் என்றும், புதிய இளக்கலை பட்டப்படிப்பு பயோகெமிஸ்ட்ரி இருக்கிறது என்றும், எளிதில் சீட்டு கிடைக்கும், கட்டணமும் கம்மியாக இருக்கும், மகனை அங்கு சேர்த்து விடலாமா என்று கேட்டார். அப்பா யோசித்து சொல்கிறேன் என்றார். அவருக்கு அந்த கோர்ஸில் விருப்பம் இல்லை. எப்படியோ பல வழிகளை கையாண்டு அப்பாவை சம்மதிக்க வைத்து மணப்பாறை கல்லூரியில் அட்மிஷன் போட கிளம்பினேன். வீட்டில் மற்றும் ஊரில் அனைவருக்கும் சொல்லிவிட்டு மிலிட்ரிக்கு கிளம்புவது போல கெத்தாக கிளம்பினேன். கம்ப்யூட்டருக்கு நான் எதிர்காலம் சொன்னா எங்கே கேட்குறான் என்று அப்பா திட்டியதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. ஏதோ தெரியவில்லை, அப்பொழுது வேதியியல் மேல் ஒரு ஈர்ப்பு. பின்னாட்களில் அந்த ஈர்ப்பு போய் சைக்காலஜி, அதிலும் குறிப்பாக பேரநார்மல் சைக்காலஜி என்னை பிடித்து கொண்டது. போய் தொலை என்றார் அப்பா. இருந்தாலும் போதுமான அளவுக்கு பணம் கொடுத்தார். அப்பா எப்படியும் ஒத்துக்கொள்வார் என்று எனக்கு தெரியும். அப்பா தன் நண்பரிடம் என்னை கவனித்துக் கொள்ளுமாறு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார். மணப்பாறை நான் நினைத்தது போல இல்லை, ஓரளவுக்கு பெரிய ஊர் தான். மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் மதிய வேளையில் வந்து இறங்கினேன். தமிழ் சினிமாக்களில் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி கேட்டை விட்டு வெளியே வரும் ஹீரோக்களைப் போல பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் வானத்தை பார்த்தேன். மணப்பாறையையே மாற்றப் போவது போல அலட்சியமாக சிரித்தேன். பஸ் ஸ்டாண்டை சுற்றிலும் என் பார்வையை மேய்விட்டேன். ஓரமா நில்றா என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன். பஸ்ஸின் டிரைவர் சீட்டில் இருந்த டிரைவர் ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்து கத்தினார். பதறி போய் ஓரமாக ஒதுங்கி நின்றேன். கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத விஷயத்தை சார்ந்திருக்கின்ற திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறிய டவுன் தான் மணப்பாறை. என் வாழ்க்கையை மாற்றப் போகும் சம்பவங்கள் அங்கு நடக்கப் போகிறது என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. எனக்கு அலங்காரமாக பேச தெரியும், ஆனால் அப்படி பேச போவதில்லை. ஸ்ட்ரைட்டாக நடந்த விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். டவுனை விட்டு வெளியே 4 கிலோமீட்டர் தொலைவில் புதிதாக கட்டப்பட்ட காலேஜ் இருந்தது. நேராக சென்று அங்கே அட்மிஷன் போட்டேன். அறையும் குறையுமா கட்டப்பட்ட ஹாஸ்டல். அதனால் அட்மிஷன் போட்டவர்கள் பாதி பேர் வெளியே சுற்றுப்புற கிராமங்களில்
வாடகைக்கு தங்கி கொண்டனர். யாரோ என் தோலை தட்டினார்கள். திரும்பி பார்த்தால், வணக்கம் மாப்ள, என் பேர் இளங்கோ, நானும் பயோகெமிஸ்ட்ரி தான் என்று சொல்லி சிநேகமாக சிரித்தான் புது நட்பு மதுரைக்காரன். இளைஞன் துடிப்பானவன். ஷாம்பு விளம்பரத்தில் வரும் மாடல்களுக்கு இப்பொழுது போல போஷாக்கான கேசம், வெண்மையான ஆரோக்கியமான பற்கள். அதனால் சிரிப்பும் கவர்ச்சியாகவே இருந்தது. குழந்தைகளை பயமுறுத்தாத மீசை, ஆனால் பெண்களை நிச்சயமாக வசீகரிக்கும். அப்பாவின் நண்பரை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பமில்லை. அவரும் எங்க அப்பாவை போல மிலிட்டரிக்காரர் தான். டிசிப்ளின் என்று சொல்லி டார்ச்சர் செய்வார் என்று தெரியும். அதனால் போகாமல் இருப்பது நல்லது என முடிவெடுத்தேன். ஹாஸ்டலுக்கு போகாமல் வாடகைக்கு வீடு கிடைக்குமா என்று தேடினேன். மணப்பாறையில் ஒரு டீ கடையில் போய் உட்கார்ந்திருந்தோம். டீ கிளாஸை நல்லா 2 முறை கழுவி விட்டு ஒரு ஸ்பெஷல் டீ போடுங்கண்ணே, இளங்கோ சொன்னான். மாஸ்டர் முறைத்து விட்டு டீ போட ஆரம்பித்தார். அன்றைய தினசரியை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதேச்சையாக ஒரு செய்தி கண்ணில் பட்டது. மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் வடுகப்பட்டி அருகே குளத்தங்கரையில் இளம் பெண் பிணம். போலீசார் விசாரணை. அந்த பகுதியில் இருந்த வீடுகளில் போலீசார் விசாரித்தனர். பல வீடுகள் காலியாக இருந்தது. ஒரு சில வீடுகளில் தான் ஆட்கள் இருந்தார்கள். அவர்களிடம் விசாரித்த பொழுது அந்த பெண் யார் என்று தெரியவில்லை என்று போட்டிருந்தது. மாப்பிள்ளை, இங்க பார் என்று பேப்பரில் அந்த செய்தியை இளங்கோவிடம் காண்பித்தேன். அந்த பெண்ணிற்காக மிகவும் வருத்தப்பட்டான். இவனோ என்ன மாதிரி தான் போல, தாய் குலத்திற்கு ஏதாவது ஒன்று என்றால் 95% ஃபீல் பண்ணுவான் போல இருக்கிறது. அப்படின்னா மீதி 5% என்று நீங்கள் கேட்பது கேட்கிறது. அந்த 5% அவர்களுக்காக ஏண்டா ஃபீல் பண்ணோம் என்று தனியாக ஃபீல் பண்ணுவதற்காக. டேய், அதை விடுறா, பல வீடுகள் காலியா இருக்குதுன்னு போட்டிருக்கான் பாரு என்று நான் அந்த பத்திரிகை செய்திக்கு விளக்கம் கொடுத்தேன். அந்த ஊர் மணப்பாறையில் இருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. காலேஜ் வடக்கு பக்கம் என்றால் இந்த ஊர் தெற்கு பக்கம். மொத்தத்தில் காலேஜிற்கு 8 கிலோமீட்டர். அங்கே போய் விசாரித்த பொழுது பல வீடுகள் காலியாகத்தான் இருந்தது. மாப்பிள்ள, இந்த இடம் சூப்பர்டா என்றான் இளங்கோ. பொய்கை மலை, அதன் அடியில் சௌகரியமாக வீற்றிருக்கும் சின்ன கிராமம் தான் வடுகப்பட்டி. அதை சுற்றிலும் காடு, சாலையின் இரு மங்கிலும் மரங்கள். ரம்மியமான இடம். அந்த ஊருக்கு அருகே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருந்தது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பார்த்து பேசணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்றதும் உடனடியாக அந்த வீட்டை காட்டினார். அங்கே தங்கி கொள்ள சொன்னார். ஊர் என்றாலும் அது காடு தான். சொற்பமான வீடுகள். வீடுகளில் இருந்தவர்கள் விவசாய வேலை பார்ப்பவர்கள். காலையில் வேலைக்கு சென்று விடுவார்கள். பகலில் கூப்பிடும் தொலைவில் கூட யாருமே இருக்க மாட்டார்கள். இரவில் சொல்லவே வேண்டாம். அந்த இடம் ஒருவித கிளர்ச்சியையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் தந்தது. எந்திரத்தனமான ஓசைகள் கேட்ட செவிகளுக்கு இயற்கை ஓசையை கேட்டதும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இரவில் துல்லியமான வானம், கனிவை கற்பிக்கும் காற்று, கருமை சூழ்ந்த காடு, சந்தேகத்திற்கமான சப்தங்கள். எங்களை மௌனமாக பார்த்து கொண்டிருந்த பொய்கை மலை, மலை மேல் தனிமையில் வீற்றிருக்கும் பெருமாள் கோயில், ஊரை சுற்றி ஆங்காங்கே இருக்கும் சோளக்காடுகள், நட்பாக தலையசைக்கும் கதிர்கள். ஆனால் ஏதாவது அவசர தேவை என்றால் வண்டியை எடுத்துக்கொண்டு மணப்பாறைக்கு தான் செல்ல வேண்டும். அப்பாவிடம் ஹாஸ்டலில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இப்படி ஒரு சூழலில் இருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார். அற்புதமாக ஆரம்பித்தது எங்களது கல்லூரி வாழ்க்கை. இளங்கோ ஒரு டிவிஎஸ் 50 கொண்டு வந்திருந்தான். காலையில் அங்கிருந்து கிளம்பி காலேஜுக்கு சென்று விடுவோம். காலேஜ் முடிந்தவுடன் மணப்பாறை வந்த நண்பர்கள் ரூமில் சீட்டு விளையாடுவோம். அதை பேசிக்கொண்டே இருப்போம் அல்லது சினிமாவிற்கு போவோம். இரவு அங்கேயே சாப்பிட்டு விட்டு 9 மணிக்குள் அங்கிருந்து கிளம்பி வடுகப்பட்டி வந்துடுவோம். ஏனென்றால் கல்லூரி வட்டாரத்தில் நிறைய பேர் நாங்கள் தங்கியிருந்த ஊரையும் அதை சுற்றியுள்ள காடுகளையும் பற்றி பயமுறுத்தும் கதைகள் சொல்வார்கள். பேய்களும் மோகினிகளும் தாராளமாக அந்த கதைகளில் வலம் வந்தன. இளங்கன்றுதான் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் பயத்தை காட்டிக்கொள்ளவில்லை. நண்பர்களும் மணப்பாறையில் அவர்கள் ரூமிலேயே தங்க சொன்னார்கள் அன்பாக. வேண்டாம் என்றோம். எனக்கும் இளங்கோவுக்கும் வடுகப்பட்டி மிகவும் பிடித்துவிட்டது. மணப்பாறையில் இருந்து வடுகப்பட்டி வரும் சாலை அதிக வெளிச்சமில்லாத ஒரு சாலை. பல வருடங்களுக்கு முன்னால் இரவில் அந்த நீண்ட சாலையில் செல்லும் பொழுது ஒருவித பயமும் பரவசமும் ஒரு சேர வரும். ஆள் அரவமற்ற சாலை. இரு மருங்கிலும் அடர்த்தியான மரங்கள். இருள் போர்வை போர்த்தி இருக்கும். அந்த பிரதேசமே எங்களுக்கு தான் சொந்தம் என்று நினைப்பு வரும். உற்சாகமான மனநிலையில் இருந்தாலும் வண்டியில் போகும்போது பாடல்கள் தூள் பறக்கும். மணப்பாறையில் இருந்து போகும் வழியில் சாலையில் வலதுபுறத்தில் ஒரு பழைய கல்லறை, அதன் அருகே ஒரு பெரிய ஆலமரம். தலைமுறையை விரித்து போட்டு உட்கார்ந்திருக்கும் ஒரு பெண்ணை போல நின்று கொண்டிருக்கும். காற்று கொஞ்சம் தாராளமாக வீசினால்
அந்த ஆலமரத்தின் கிளைகளும் விழுதுகளும் மெதுவாக ஆடி பயத்தை கிளப்பும். அதன் அடியில் கோபமாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சில நாய்கள் அமானுஷ்யமாக இருக்கும். பயம் வருவதை தவிர்க்க இரவு நீண்ட நேரம் ஆவதற்குள் சீக்கிரமாகவே சென்று விடுவோம். மற்றபடி லீவு நாட்களில் வடுகப்பட்டியில் எங்கள் வீட்டுக்கு வெளியே நீளமான கல் ஒன்று ரோடு ஓரமாக கிடந்தது. அதன் மேல் கேரம் போர்டு போட்டு நானும் இளங்கோவும் விளையாடி கொண்டு பொழுதை கழிப்போம். ஐயையோ, ரேவதியை அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவள். பெரிய அழகி என்று சொல்ல முடியாது. சொல்லவில்லை என்றால் கோபித்துக் கொள்வாள். அவள் மன திருப்திக்காக வேறு வழி இல்லாமல் அவ்வப்போது சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவளுக்கு திருத்தமான மோகம், நட்சத்திரம் என்னும் கண்கள். என்னதான் கலாய்த்தாலும் உண்மையில் அவளுக்கு ஒரு சராசரி பெண்ணை விட ஏதோ ஒரு விதத்தில் தூக்கலான அழகு. அவளை பார்த்த முதல் நாள் இளங்கோ சொன்னான், செம்மையா இருக்கால. 2ஆம் நாள் அவள்கிட்ட போய் பேசிட்டு வரவா என்று கேட்டான். 3ஆம் நாள் நட்பாகி 30ஆம் நாள் ஜோடியாக வந்து நின்றார்கள். ஏம்மா, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்றேன் ரேவதியிடம். இளங்கோ அடிக்க வந்தான். 4 அடி வேணும்னா அடிச்சுக்கோ, ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதே என்றேன். அழகாக சிரித்தாள். எல்லாமே நல்லதான் போயிட்டு இருந்தது. பிப்ரவரி 13ஆம் தேதி வரை. அன்றும் அப்படித்தான். கல்லூரி முடிந்து மணப்பாறையில் நண்பர்கள் ரூமில் பாட்டு சீட்டு என்று நேரம் போவதே தெரியாமல் இருந்துவிட்டோம். இரவு மணி 10 தாண்டி விட்டது. மாப்பிள்ள, கடைசி ஆட்டம் முடிச்சுட்டு போங்க, நண்பர்கள் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக ரமேஷ் செம்மையா விளையாடுவான். அவனுக்கு ஈடு கொடுப்பதே பெரிய விஷயம். முடிக்கும் போது இரவு 11 தாண்டி விட்டது. இதற்கு மேல் வடுகப்பட்டிக்கு போகணுமா என்று கேட்டேன். மாப்பிள்ள, நாளைக்கு லேப் இருக்கு. லேப் கோட்லாம் ரூம்ல தான் இருக்கு. எப்படியும் எடுக்கணும், அதனால ரூமுக்கு போலாம் இளங்கோ சொன்னான். இரவு அவ்வளவு நேரம் கடந்து அந்த சாலையில் நாங்கள் சென்றதே இல்லை. லேப் பிராக்டிக்கல் சமாச்சாரங்கள் எல்லாம் அவனுக்கு அக்கறையே கிடையாது. அப்புறம் எதுக்கு சொன்னான்னு கேட்குறீங்களா? மறுநாள் காலேஜுக்கு போயே ஆக வேண்டும். ஏனென்றால் மறுநாள் வேலண்டைன்ஸ் டே. அதுவும் தலை தீபாவளி மாதிரி தலை வேலண்டைன்ஸ் டே. நண்பர்களும் ரூமில் தங்கிட்டு காலையில் போலாண்டா என்று எவ்வளவோ சொன்னார்கள். இளங்கோ கேட்கவில்லை. வண்டியில் இருவரும் கிளம்பினோம். சிரிப்பு சத்தம். என்ன சிரிப்பு சத்தம் தனியா கேட்கிறது என்று பார்க்கிறீர்களா? அது விதியின் சிரிப்பு தான். முதலில் சம்மதம் இல்லாத சந்தர்ப்பங்களில் சிரிப்பது போலதான் தோன்றும். அடிபட்டு உதைப்பட்டு மிதிப்பட்ட பிறகுதான் கரெக்டான நேரத்தில் தான் சிரித்து இருக்கிறது. நாம தான் புரிஞ்சுக்கலன்னு உணர்வு வரும். இளங்கோ வண்டியை ஓட்டினான். இளையராஜா பாட்டு ஒன்றை விசிலடித்து கொண்டே பின்னால் உட்கார்ந்திருந்தேன். வானில் நிலா மந்தகாசமாக வெளிச்சத்தை உதிர்த்தி எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. மிக நீண்ட கப்பி சாலையிலிருந்து மின் விளக்குகள் கூட வேண்டா வெறுப்பாகத்தான் வெளிச்சத்தை தந்து கொண்டிருந்தன. சாலையில் இருமங்களிலும் இருந்த மரங்கள் குறைந்த வெளிச்சத்தில் பூதாகரமாக தெரிந்தது. பாதி தூரம் கடந்து விட்டோம். திடீரென்று இரவின் அமைதியை குலைக்கும் வகையில் கிரீச்சிடும் ஒரு அழுக்குரல். முதுகுத்தண்டு சில்லிட்டு போனது. இளங்கோ சடார் என்று வந்தையை நிறுத்தினான். இளங்கோ, மாப்பிள்ள, கேட்டீங்களா? அத எனக்கும் கேட்டது. ஆனால் எங்கிருந்து அந்த சத்தம் கேட்டது என்றுதான் யூகிக்க முடியவில்லை. கல்லறை தாண்டியாச்சா என்று சிறு பதட்டத்துடன் கேட்டேன். இல்லை மாப்பிள்ள, அடுத்து அதான். வலதுபுறம் காட்டினான். டென்ஷனை குறைப்பதற்கு சிகரெட்டை எடுத்து இருவரும் பற்ற வைத்துக் கொண்டோம். சுற்றும் முற்றும் பார்த்து பார்த்து கொண்டே தம் அடித்தோம். திடீரென்று மறுபடியும் கிரீச்சிடும் ஒரு அழுக்குரல். ஒரு பெண்ணின் குரல் என்று புரிந்தது. இம்முறை எங்களுக்கு அருகில் கேட்டது. மிக மிக அருகில். பாகம் 2. என் பின்னால் இருந்துதான் அந்த குரல் கேட்டது. நான் கையில் வைத்திருந்த சிகரெட்டு தன்னிச்சையாக கீழே விழுந்தது. சுதாரித்து சடார் என்று பின்னால் திரும்பினேன். யாரும் இல்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் இல்லை. பெண்ணின் அழுக்குரல் தான் என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. சில சமயம் காட்டுப்பூனைகள் குரல் கூட தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு டியூப்லைட் தான் அந்த சாலையில் இருந்தது. அதுவும் கடமைக்கு கொஞ்சமாகத்தான் வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தன. ரோட்டின் இருபுறத்திலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் பார்க்க முடிந்தது. அதற்கு மேல் போர்த்தி இருந்த இருட்டை ஊடுருவி பார்க்க முடியவில்லை. நான் ரொம்ப பயந்தவன் கிடையாதுதான். ஆனால் கல்லூரி வட்டாரங்களில் அந்த பிரதேசத்தை பற்றி சொன்ன கதைகள் எனக்கு நினைவுக்கு வந்ததால் பதட்டம் அடைந்து விட்டேன். குறிப்பாக இரவில் கட்டி பசங்களை காவு வாங்கும் மோகினி கதைகள். குப்பென்று வியர்த்தது. நான் கீழே கிடந்த சிகரெட்டை எடுத்து தூசியை ஊதிவிட்டு இழுப்பு இழுத்துக்கொண்டு இந்த சிகரெட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்றேன். அடுத்த முறை அந்த குரலை கேட்க காதை தீட்டிக் கொண்டு காத்திருந்தோம். கல்லறை எங்களுக்கு சற்று முன்னால் வலதுபுறத்தில் இருந்தது. இளங்கோ வண்டியை தள்ளி கொண்டு வந்தான்.
நான் பக்கத்தில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தேன். ஆலமரம் வந்தது. வலதுபுறம் ஒரு ஒத்தையடி பாதை ரோட்டிலிருந்து கீழே இறங்கும். அதன் வழியாக கீழே இறங்கி போனால் ஆலமரத்துக்கு பின்பக்கம் அந்த சிறிய கல்லறை உள்ளது. நான் இளங்கோவை பார்த்தேன். என்ன மாப்பிள, இறங்கி போய் பார்த்துட்டு வரலாமா என்றேன். மாப்பிள, நாளைக்கு எனக்கு முதல் வேலண்டைன்ஸ் டே, இதெல்லாம் தேவையா என்றான். அட என்ன மாப்பிள, நீ வண்டியை ஸ்டார்ட் செஞ்சு ரெடியா வச்சு லைட்டு காட்டு என்றேன். அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து ஸ்டாண்ட் போட்டு அந்த ஒத்தையடி பாதை பக்கம் திருப்பி ஹெட்லைட் வெளிச்சம் காண்பித்தான். குனிந்து அக்கம் பக்கம் பார்த்தேன். ஒரு பெரிய கட்டை மாதிரி ஒன்று கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு முதலில் அந்த ஒத்தையடி பாதை வழியாக கீழே இறங்கினேன். மனதிற்குள் பயம் இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியம். என் பின்னால் அவன் வந்தான். வழக்கமாக அங்கு நிற்கும் நாய்களையும் காணவில்லை. கீழே கிடந்த சருகுகளை மிதிக்காமல் கவனமாக கால் வைத்து நடந்தேன். மிதித்தால் அது வேறு வினோதமான சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குமே. ஒத்தையடி பாதையில் இறங்கி சிறிது தூரம் நடந்து என் இடதுபுறம் திரும்பி ஆலமரத்துக்கு பின்னால் அந்த கல்லறையில் இருந்த சமாதிகளை பார்த்தேன். சிறிய கல்லறை தான், 20 சமாதிகள் தான் இருக்கும். அதற்கப்பால் ஒரு மேடு, அதன் பின்னால் ஒரு குளமும் இருந்தது. இதுவரைக்கும் ஒரு 1000 தடவை இந்த வழியில் போய் வந்திருப்போம். இறங்கி வந்து பார்க்க நினைத்ததே இல்லை. பனிக்காற்று கல்லறைகளின் மேல் இருட்டை பூசிக்கொண்டிருந்தது. ஹெட்லைட் வெளிச்சத்தில் நிழல்கள் எல்லாம் பூதாகரமாக தெரிந்தது. ஒட்டுமொத்தமாக திடீரென்று ஒரு ஆழமான அமைதி அத்துமீறி அந்த இடத்தில் பரவ ஆரம்பித்து விட்டது. வீசிக்கொண்டிருந்த காற்றும் இரவு பூச்சிகளும் சத்தமும் திடீரென்று நின்று விட்டதால் ஒரு அமானுஷ்யமான அமைதி, பயமுறுத்தும் அமைதி. ஒட்டுமொத்தமா எல்லா சத்தங்களுக்கும் வேலை நிறுத்தம் செய்திருந்தது போல. சத்தமின்மைக்கு பதிலாக என் காதுகளில் இதயம் துடிக்கும் சத்தம் கேட்டது. நானும் இளங்கோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். என்னமோ நடக்கப் போகிறது. திடீரென்று எங்கிருந்தோ என்று இரைச்சலுடன் காற்றடிக்க ஆரம்பித்து ஆவேசமாக எங்கள் முகத்தில் அரைந்தது. தலைமுடி கலைந்தது. முகத்துக்கு அருகே டேபிள் ஃபேனை கொண்டு வந்து நீட்டினால் எப்படி உணர்வோமோ அந்த மாதிரி காற்றின் ஸ்பீடு பிக்கப் ஆவது போல தோன்றியது. உள்ளுணர்வு, ஆபத்து, வேண்டாம் போய்விடு என்ற எச்சரிக்கை. பயத்தை காட்டிக்கொள்ளாமல், இங்க ஒன்றும் பெருசா இல்லை, வா மாப்பிள்ள போகலாம் என்று இளங்கோவிடம் கூறினேன். ஆமா மாப்பிள்ள, வெளிச்சமே இல்லை, இன்னொரு சமயம் வரலாம் என்று அவன் திரும்பி யதார்த்தமாக நடக்க ஆரம்பித்தான். இருவரும் நடந்து ஸ்டார்ட் பண்ணி வைத்திருந்த வண்டியை திருப்பி வடுகப்பட்டி நோக்கி பயணிக்கலானோம். வண்டியில் போகும்போது பின்னால் திரும்பி பார்த்தேன். இருட்டு எங்களை பின்னால் இருந்து விரட்டி கொண்டு வருவது போல் இருந்தது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தான் வீடு வந்து விட்டது. பயத்தில் கையில் வைத்திருந்த கட்டையை கீழே போட மறந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வெளியில் இருட்டில் வீசிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்து லைட்டை போட்டோம். இரவு மணி 2:30 தாண்டி இருந்தது. இளங்கோ சிரித்தான். நானும் அவனை பார்த்து சிரித்தேன். பயத்தை நினைத்து சிரித்தோம். சிறிது நேரம் சிரித்து கொண்டே இருந்தோம். அவனுக்கு எதற்காக நான் கிளம்பலாம் என்று சொன்னதன் அர்த்தம் புரிந்திருந்தது. எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி முடிவு செய்தோம். மணி 3 தாண்டியது. இருவருக்கும் மெதுவாக தூக்கம் வந்தது. கொஞ்ச நேரம்தான் தூங்கியிருப்பேன். இளங்கோ என்னை பதட்டத்துடன் எழுப்பினான். மாப்பிள்ள எந்திரிங்க. பதறி அடித்து எழுப்பினேன். என்ன மாப்பிள்ள சத்தம் இது என்ற பதட்டத்துடன் மெயின் டோரை காட்டினான். ஆமாம், ஏதோ சத்தம் வந்தது. வித்தியாசமான சத்தம். கதவு தட்டப்படவில்லை, உடைக்கும் சத்தமும் இல்லை. ஆனால் சீரான இடைவெளிகளில் யாரோ நகர்த்தால் கதவை பிராண்டுவது போல. அதிர்ந்து போனேன். இருந்த கொஞ்ச நஞ்ச மனதைரியத்தும் போய்விட்டது. யாரும் இல்லாத வானாந்திரம் இது. வெளியே யாரோ எதுவோ கதவை கீறி கொண்டிருக்கிறது. மனுஷனா, ஜந்துவா, எதுவும் தெரியவில்லை. இயற்கை எழில் கொஞ்சம் பிரதேசமாக இருக்கிறதே என்று நான் தங்க முடிவு செய்தது தவறான முடிவா என்று நினைத்து கொண்டேன். இருவரும் கதவருகே மெதுவாக பூனை போல போய் நின்று கொண்டோம். வெளியே இருந்து கதவை திறக்கும் முயற்சி நடக்கிறதா என்று பார்த்தோம். அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள். எங்களிடம் திருடி கொண்டு போவதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. இளங்கோ, நம்ம ஒட்டாண்டின்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். திருட வர்றவனுக்கு எங்க தெரிய போகுது? அதான் எவனாச்சும் வந்திருப்பான். சத்தம் கேட்பது தொடர்ந்து கொண்டிருந்தது. இளங்கோ, கதவை திறந்து விட்டு போய் பார்க்கவா என்று காதருகே ரகசியமாக கிசுகிசுத்தான். வேணாம் என்று கண்களில் பயத்தை தேக்கிக் கொண்டு தலையசைத்தேன். சத்தத்தை மேலும் உன்னிப்பாக கவனித்தேன். யாரோ அல்லது எதுவோ கை நகத்தால் கதவை பிராண்டி கொண்டிருப்பது போல சத்தம் வந்தது. அதுவும் அழுத்தமாக, ஆழமாக, சீரான இடைவெளிகளில்.
இது நிச்சயமாக திருடர்களின் வேலையாக தெரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் பொறுமை இழந்தேன். கதவை திறந்து கொண்டு சடார் என்று வெளியே போகலாமா என்று யோகிக்கும் போதுதான் அந்த சத்தம் கேட்டது. மூர்க்கத்தனமான உருமல் சத்தம். சப்த நாடயம் அடங்கிவிட்டது. கைகள் நடுங்க ஒருவர் கையை ஒருவர் கிரிப்புக்காக கையை பிடித்து கொண்டோம். நடுக்கம் நிற்கவில்லை. 2 வைப்ரேஷனும் சேர்ந்து ஒரே வைப்ரேஷன் ஆனது. அமைதியாக கதவுக்கு நேர் எதிரே முட்டிக்கால் போட்டு தவழ்ந்து போய் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டோம். கதவையே பார்த்து கொண்டிருந்தோம். நேரத்தை பார்த்தேன். மணி 4:30 தாண்டிவிட்டது. விடியும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோமே தவிர பேசிக்கொள்ளவில்லை. குளிர்காலம் என்றாலும் வேர்வையில் தொப்பலாக நனைந்து இருந்தோம். நேரம் போவதாக தெரியவில்லை. 4:30லேயே 4 மணி நேரம் நிற்பதாக தோன்றியது. கதவுக்கு வெளியே சத்தம் நிற்பதாகவும் தெரியவில்லை. பாத்ரூமில் தண்ணீர் சொட்டும் சத்தம் கூட பிரம்மாண்டமாக கேட்டுக்கொண்டிருந்தது. 5 மணி ஆனது. அடங்கொப்பரான டைம் போகவே மாட்டேங்குதே. தலையை கடுப்பாக வரட்டு என்று சொரிந்து கொண்டான் இளங்கோ. விடுவதற்காக என்றும் நாங்கள் அவ்வளவு விரும்பதில்லை. 5:30, 5:45 நிமிர்ந்து உட்கார்ந்தோம். மலையடி வாரம் என்பதால் கொஞ்சம் தாமதாகத்தான் விடியும். மணி 6 ஆனது. வீட்டுக்குள்ள ஏதாவது கட்ட கம்பு இருக்குதா என்று தேடினான் இளங்கோ. கொண்டு வந்த கட்டையை வெளியே போட்டு விட்டேனே என்று வருத்தப்பட்டேன். கிரிக்கெட் விளையாட பயன்படுத்திய தென்னை மட்டை ஒன்று எனக்கு கிடைத்தது. பழைய இரும்பு கம்பி ஒன்று இளங்கோவுக்கு கிடைத்தது. சத்தம் வராமல் சிரித்தான். பூட்டான் பம்பர் லாட்டரியில் 1 கோடி பரிசு கிடைத்தால் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். 6:25 ஆனது. ஜன்னல் வழியா வெளிச்சம் தெரிந்தது. கதவை திறக்க தயாரானோம். கதவின் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நின்று கொண்டோம். 1, 2, 3 என்று சொல்லிக்கொண்டு பட்டார் என்ற கதவை திறந்து முதலில் அவன் துள்ளி கொண்டு வெளியே போக பின்னாலிலேயே நான் சென்று பார்க்க அதிர்ந்து போய் நின்றோம். பாகம் 3. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் அப்படியே ஸ்தம்பித்து நின்றேன். ஒரு பெரிய முரட்டுத்தனமான நாட்டு நாய் நின்று கொண்டிருந்தது. அதிர்ந்திருந்த எங்கள் இருவருக்கும் சப்பென்று ஆகிவிட்டது. கடுப்பில் கல்லெறிந்து அதை இளங்கோ விரட்ட முயற்சி செய்தான். எவ்வளவோ தரம் கல் எறிந்தாலும் போகாமல் முறைத்து கொண்டே நின்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு தானாகவே அது நகர்ந்து சென்றது. மாப்பிள்ள, தயவு செஞ்சு இந்த விஷயத்த காலேஜில் சொல்லிடாதீங்க, என் இமேஜே போயிரும் என்றான் இளங்கோ. ஆனா கல்லறை ஆலமரத்துக்கு அடியில் படுத்துக்கிருக்கிற நாயில இது எப்படி இங்கே வந்துச்சு என்ற சந்தேகத்தை கிளப்பினான் இளங்கோ. சனியன், நைட்டு நேரம் போகாம நம்ம பின்னாடியே ஓடி வந்திருக்கோம். அடுத்து அவன் சொன்னதெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு விட்டது. சரி, நான் குளிக்க போறேன் என்று அவனே சமாதானம் சொல்லிவிட்டு கிளம்பினான். நான் யோசித்தேன், நைட்டு வண்டியில் வரும்போது நாம் தான் திரும்பி பார்த்தோமே, எதுவும் நம் பின்னால் ஓடி வந்த மாதிரி தெரியவில்லையே. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், எந்த நாளுமே வராத நாய் நேற்று வர வேண்டிய அவசியம் என்ன? மனசுக்குள் ஒரு பட்சி கத்தியது. ஏதோ சரியில்லை. கதவருகே நடந்து வந்து பார்த்தேன். நகத்தால் கீறிய தடங்கள் கதவின் மேல் பக்கத்தில் இருந்தது. சுமாராக 7 அடி உயர கதவு என்றால் இந்த நாய் எப்படியும் அவ்வளவு உயரத்திற்கு நகரத்தால் பிராண்ட முடிந்தது. எம்பி கீறியது என்று வைத்துக் கொள்வோம். கண்ணா பின்னா என்று தானே சத்தம் வர வேண்டும். எப்படி ஒரே சீரான இடைவெளியில் பிராண்டும் சத்தம் வந்து கொண்டிருந்தது. எனக்கு குழப்பம் அதிகரித்தது. இளங்கோவிடம் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. சொன்னால் அவனுடைய காதலர் தினம் மூடு கெட்டு குட்டிச்சுவராகிவிடும் என்பான். குளித்துவிட்டு இருவரும் காலேஜுக்கு சென்றோம். அவன் ரேவதியை கூட்டிக் கொண்டு மலையடிப்பட்டி தோமையார் சர்ச்சுக்கு சென்று விட்டான். பெரிய பக்திமான் என்று நினைக்க வேணாம். காலேஜுக்கு மிக அருகில்தான் மலையடிப்பட்டி என்ற ஊர் இருக்கிறது. அதில் மலைக்கு மேல் ஒரு சர்ச் இருக்கும். மலையை சுற்றி மரங்களும் செடிகளும் நிறைய வளர்ந்திருக்கும். மதிய நேரங்களில் மலைக்கு யாரும் வரமாட்டார்கள். எந்த மரத்தின் அடியிலும் சாவகாசமாக இடைஞ்சல் இல்லாமல் ரொமான்ஸ் செய்யலாம். காலேஜில் எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. சுற்றி சுற்றி அந்த நாய் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு கோர்வையாக யோசித்துக் கொண்டிருந்தேன். அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி எந்த விஷயமுமே காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. மலைக்கு போய்விட்டு அதன் பிறகு சினிமாவுக்கு சென்றுவிட்டு சாயங்காலம் இருவரும் வந்தார்கள். வரும்போது பார்த்தேன், இளங்கோ முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. புது மாப்பிள்ளைக்கு திருமணமான புதிதில் வருமே ஒரு ஒளிவட்டம், அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு முகத்தில் ஒளிவட்டம் தெரிந்தது. கல்யாணம் ஒன்று மட்டும்தான் இன்னும் நடக்கவில்லை போல என்று நினைத்து கொண்டேன். என்னை பார்த்து கேவலமாக சிரித்தான். நான் கண்டு கொள்ளவில்லை. காலேஜ் முடிஞ்சு காலேஜ் பஸ்ஸில் ரேவதி அவள் நண்பிகளுடன் ஹாஸ்டலுக்கு கிளம்பினாள். அதன் பிறகு எல்லாம் சகஜ நிலைமைக்கு திரும்பியது. காலையில் காலேஜ் கிளம்புவோம், ஈவினிங் நண்பர்களுடன் ரூமில் அரட்ட, இரவு சீக்கிரமே வடுகப்பட்டி திரும்புவோம். போகும்போதும் வரும்போதும் ஆலமரத்தின் அடியில் அந்த நாயை பார்ப்போம். அது எங்களை பார்த்து கொண்டே நிற்கும். ஏதோ சொல்லணும்னு நினைக்குதான்.
தெரியவில்லை. இதுக்கு ஒரு நாள் வேட்டு வைக்கணும் மாப்ள, இளங்கோ சொன்னான். விட்ரா, பாவம், அது என்ன பண்ணுச்சு என்றேன். இந்த இடைவெளியில் நான் மெர்லினை ஒரு அசந்தர்ப்பமான சூழ்நிலையில் சந்தித்ததும், மொழிப்படத்தில் பிருத்விராஜுக்கு பல்பு எரியுமே, அதே மாதிரி ஒரு பல்பு எரிந்ததும் தனிக்கதை. அவளை முதலாக பார்த்தபோது கோபம்தான் வந்தது. பின்ன என்னங்க, பார்த்த ஒரு சில நொடிகளிலேயே எனக்குள் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்த அவளால் முடியும் என்றால் கோபம் தானே வரும். அழகாக இருக்கிறா, பார்க்காதே. அழகாக இருக்கிறா, பார்க்காதே. பார்க்கவே பார்க்காதே. அழகா இருக்கிறா, பார்க். பார்த்தேன், பல முறை பார்த்தேன். அவளுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டே இருந்தேன். போடாங் இவனை. இருக்கிற மோசமான கெட்ட வார்த்தைகளில் எல்லாம் பயன்படுத்தி மனசாட்சி திட்டியது. இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவள். 5 அடி 5 அங்குல உயர மல்லிகை பந்து. இயற்கையாகவோ அல்லது வெட்கத்தாலோ ரோஸ் நிறத்தை அடைந்திருந்த கண்ணமேடுகள். முகத்தின் கவர்ச்சி அனைத்தையும் தன்னிடத்திலேயே வைத்திருக்கும் அபாரமான கண்கள். நேர்த்தியான நாசி, வடிவமைப்புடன் உதடுகள், பளிரிடும் பற்கள், வளைந்து இறங்கும் அழகான கழுத்து. போதும் என்று நினைக்கிறேன். இளங்கோ மாதிரியெல்லாம் நேரடியாக போய் பேசுவதற்கு தைரியம் கிடையாது. நான் இதயம் முரளி வகைரா. எட்ட நின்று பார்ப்பதோடு சரி. ஆனால் அவளுக்கு புரிஞ்சிருக்கும். பார்வையிலேயே நாட்கள் போய் கொண்டிருந்தது. இளங்கோ விஷயத்தில் மலையடிப்பட்டி ட்ரிப்பு தினமும் நடந்து கொண்டிருந்தது. குழந்தைக்கு பெயர் வச்சாச்சா என்று அவனிடம் கேட்டேன். அவன் சிரிப்பதற்கு முன்பு, தயவு செய்து அந்த மாதிரி கேவலமா சிரிக்காத, கட்டுப்பாகுது என்றேன். எல்லாம் வழக்கம் போல சென்று கொண்டிருந்தது. அன்றும் அப்படித்தான். காலேஜ் முடிஞ்சு சாயங்காலம் நண்பர்கள் அனைவரும் ஈவினிங் ஷோ எண்ட் ஆஃப் டேஸ் படத்துக்கு போனோம். படம் முடிந்த அனைவரும் ரூமுக்கு சென்றார்கள். நாங்களும் நண்பர்களிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினோம். வண்டியை ஸ்டார்ட் செய்ததுமே தெரிந்தது பேக் டயர் பஞ்சர். அவங்க கூடவே ரூமுக்கு போலாண்டா என்றேன். இளங்கோ, பக்கத்துல தானே பஞ்சர் கடை, 10 மணி தான் ஆகுது, நம்ம ரூமுக்கே போயிடலாம். வண்டியை தள்ளி கொண்டு பஞ்சர் கடைக்கு சென்றோம். ஆள் இல்லை. தேடி கண்டுபிடித்து கூட்டி வந்து பஞ்சர் ஓட்டுவதற்கு 1 மணி நேரம் ஆனது. மணி 11 தாண்டி விட்டது. ஒரு வழியாக வண்டியில் கிளம்பினோம். கிளம்பிய பின்னர் தான் ஸ்ட்ரைக் ஆனது. இன்றைக்கு மார்ச் 13ஆம் தேதி. பிப்ரவரி 13ஆம் தேதி தான் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்று. சரியாக 1 மாதம். அன்று பௌர்ணமி. சாலையில் உள்ள டியூப்லைட்டுகள் வழக்கம் போல டயர்டாக கூடாது என்பதற்காக மந்தமாக வேலை செய்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அன்று நிலா வெளிச்சம் அதிகமாக இருந்தது. இரவு பூச்சிகள் ஓவர் டைம் பார்த்து சத்தமிட்டு கொண்டிருந்தன. வண்டி பின்னால் உட்கார்ந்திருந்தேன். பாதி தூரம் வந்துவிட்டோம். கல்லறை நெருங்கப் போகிறது. வண்டியோட்டி இல்லாமல் ஒரு மாட்டு வண்டி தனியாக அது பாட்டுக்கு ஆட்டோ பைலட்டில் ரோட்டில் போய்கொண்டிருந்தது. அந்த சாலையில் அது வழக்கம்தான். வண்டிக்காரன் இறங்கி டீ குடித்துவிட்டு பின்னர் ஏறிக்கொள்வார். சில நேரம் இறங்கி இயற்கை உபாதைகளை கழித்துவிட்டு பின்னர் ஓடி போய் ஏறிக்கொள்வார்கள். சில நேரம் வண்டியிலேயே படுத்து உறங்கி விடுவார்கள். வண்டி கரெக்டாக டெஸ்டினேஷன் போய் சேர்ந்து விடும். இதெல்லாம் நடக்கும்தான். போய்கொண்டிருந்த மாட்டு வண்டியின் மாடுகள் திடீரென்று எகிர ஆரம்பித்து துள்ளி குதித்து அலை பாய்ந்தது. பின்னால் வண்டியில் வந்து கொண்டிருந்த நாங்கள் தடுமாற ஆரம்பித்தோம். வண்டி மாடுகள் ஆவேசமாக எகிரி திமிரி கொண்டிருந்தன. எங்கள் வண்டியை நிறுத்தி வண்டிக்காரன் எங்கே என்று சுற்றி முற்றும் தேடினோம். சிறுநீர் கழிப்பதற்காக இறங்கியவன் பதறிப்படி ஓடி வந்தான். என்னாச்சு என்னாச்சு என்றான். நாங்கள் நிற்பதை பார்த்துவிட்டு போய் மாடுகளை தடவி கொடுத்து வெடித்த மாடுகளை சமாதானப்படுத்தினான். வண்டியில் ஏறி கிளம்ப தயாரானான். தம்பிகளா, ஒண்ணுமில்ல, எதையோ பார்த்து பயந்துருச்சு போல, நீங்க பார்த்து சூதானமா போங்க, கொஞ்சம் எக்கத்தப்பான இடம்தான் என்று சொல்லிவிட்டு வண்டியை கட்டி கிளம்பினான். அவன் போவதை பார்த்துவிட்டு இளங்கோவை பார்த்த நான் அவன் வலது பக்கம் கல்லறை இருந்த திசையில் உறந்து போய் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தேன். மிடறி விலகி கொண்டே, அங்க என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க என்றேன். மாப்பிள்ள, இன்னைக்கு 13ஆம் தேதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? போன மாசம் 13ஆம் தேதி தானே அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்றான். எனக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கொண்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப என்றேன். அதுக்கு இல்ல, மாடு எகிரிச்சு இல்லையா, உடனே வண்டியை நிறுத்தினேன். அப்போ ஏதாச்சும் கல்லறை பக்கம் பார்க்கும்போது யாரோ கல்லறை பக்கமா போன மாதிரி இருந்துச்சு. பொம்பளை மாதிரி தெரிஞ்சுது. அவன் குரலில் எக்கச்சக்க பதட்டம். நான் பதட்டத்தை அடக்கி கொண்டு, அதனால் என்ன மாப்பிள்ள, யாராவது அவசரத்துக்கு போயிருப்பாங்க, ஃப்ரீயா விடுங்க என்றேன். சொல்வதற்கு தயங்கினான். இல்ல, அதுக்கு இல்ல, அது நடந்து போன மாதிரி தெரியல.
மிதந்து போன மாதிரி இருந்துச்சு என்றான். என்ன மாப்பிள்ள சொல்ற என்று திடுக்கிட்டேன். ஆமாம் என்று தலையசைத்து விட்டு பயத்தில் தாடையை தடவி கொண்டிருந்தான். அவனுக்கு கை கால்கள் நடுங்கி கொண்டிருந்தது. சும்மா சும்மா குழம்பி நிறைய நிறைய பயந்து வெறுத்து போய் அதனாலேயே தைரியம் ஏற்பட்டது. ஆமாம் ஆமாம், சில சமயம் இப்படியும் தைரியம் ஏற்படுவதுண்டு. நீங்களும் அனுபவப்பட்டிருக்கலாம். எவ்வளவு தரம் தான் பயந்து கொண்டே இருப்பது? நீ பார்த்தல, நானும் பார்க்கிறேன். வா, இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவோம் என்றேன் புதிதாக பிறந்த தைரியத்துடன். அன்றைக்கு மாதிரி வண்டியை ஸ்டாண்ட் செய்து ஹெட்லைட் ஒத்தையடி பாதையின் திருப்பி வைத்து டார்ச் லைட் வேறு வண்டியில் போட்டு வைத்திருந்தோம். ஆளுக்கொன்றா எடுத்துக்கொண்டு வழக்கம் போல கையில் ஆளுக்கு ஒரு கட்டையை தூக்கி கொண்டு நான் முன்னே இறங்கினேன். என் பின்னே இளங்கோ இறங்கி நடந்து வந்தான். கல்லறையில் போய் எல்லா பக்கமும் லைட் அடித்து பார்த்தேன். அவனும் பார்த்தான். எல்லோரும் அமைதியாக தூங்கிட்டு இருக்கீங்க. இதுல எங்கள் அமைதியை குலைப்பது யார்? பதில் வரப்போகுதா என்ன? கடைசி சமாதியில் லைட் அடித்த போது ஏதோ ஒரு நிழல் நடந்து பின்னால் போன மாதிரி இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தேன், எதுவும் இல்லை. எனக்கு தைரியம் சொல்லிக் கொள்வதற்காக எனக்கு பின்னால் நின்றிருந்த இளங்கோவை நோக்கி திரும்பி சொன்னேன். பாத்தியா மாப்பிள்ள, ஒண்ணுமே இல்லை. நாம தான் சும்மா எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அவன் ஏற்றிக்கொண்ட மாதிரி தெரியவில்லை. இருந்தாலும் சந்தேகத்திற்கிடமாக எதுவும் நடக்கவில்லை என்பதால் இருவரும் கிளம்பினோம். ஸ்டார்ட் செய்து வைத்திருந்த வண்டியை திருப்பி இருவரும் ஏறிக்கொண்டோம். வண்டிக்கு பின்னால் உட்கார்ந்து திரும்பி பார்த்து கொண்டே வந்தேன். நான் ஏதும் விரட்டி கொண்டு வருகிறதா என்று. வரவில்லை. வண்டி ஆக்சிலேட்டரை முறுக்கி கொண்டே இருந்தான் இளங்கோ. நான், ஏன்டா இப்படி பண்ற? இளங்கோ, வண்டி இழுக்க மாட்டேங்குது மாப்பிள்ள. வெயிட் ஜாஸ்தியான மாதிரி போனோம் கணக்குது. நாளைக்கு மெக்கானிக் ஷெட் விட்டு செக் பண்ணணும் என்றான். வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆகி செலவு வச்சிட போகுது என்றான் அவன் பயத்துடன். நான் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து கொண்டே வந்தேன். நாய் வருதா என்ற பயம் எனக்கு. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோம். வீட்டுக்குள் நுழைந்து ரைட்டை போட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு உட்கார்ந்தோம். அவன் அந்த மிதந்து போன உருவத்தை பார்த்து அதிர்ச்சியில் இருந்து மீள வைக்க வேறு வேறு கதைகள் பேசி கொண்டிருந்தேன். 4 திசை புனிதர்கள் படத்தை ரூமில் மாட்டி வைத்திருந்தேன். எந்திரங்கள் தகடுகள் மாட்டி வைத்துக் கொள்வார்களே, அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் வழியாக கடவுளிடம் வேண்டிக் கொள்வது பரவலான ஒரு முறை. எனக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. புனிதர்கள் படத்தை தொட்டு கும்பிட்டு கொண்டேன். எத்திசையில் இருந்தும் தீய சக்தி வீட்டுக்குள் நெருங்க முடியாது. உண்மையிலேயே பேயை பார்த்தானா அல்லது மனப்பிராந்தியா தெரியவில்லை. தப்பா சொல்றான், அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்று நினைத்து கொண்டேன். பேச பேச ஒரு வழியாக தூக்கம் வந்தது. படுங்க மாப்பிள்ள, காலையில பேசிக்கலாம். என்னையும் அறியாமல் தூங்கிவிட்டேன். திடீரென்று முழிப்பு வந்ததால் எழும்பி டைம் பீஸ் நேரத்தை பார்த்தேன். 3:15. இளங்கோ என்ன பண்றான் என்று திரும்பி பார்த்தால் அவன் வினோதமாக எழும்பி உட்கார்ந்தபடி ஜன்னலில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மாப்பிள்ள மாப்பிள்ள, அங்க என்ன பார்க்குறீங்க என்று அவன் தோலை பிடித்து குலுக்கினேன். மெதுவாக திரும்பி என் காதில் கிசுகிசுத்தான். ஜன்னல் பக்கம் யாரோ நிற்கிறாங்க பாரு. இவன் வேற. ச்சே, காற்றுக்காக ஜன்னலை திறந்து வைத்தது தப்பாக போய்விட்டது என்று நினைத்து கொண்டே திரும்பி பார்த்தேன். ஆம், இருட்டுக்குள் யாரோ நிற்பது போலதான் தோன்றியது. கண்ண கசகி இன்னும் கூர்மையாக பார்த்தேன். ஜன்னலுக்கு வெளியே இருட்டில் மினுமினுக்கும் ஒரு கரிய உருவம் குரூரமாக எங்களை வெறித்து கொண்டிருந்தது. பாகம் 4. இந்த நிமிடம்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு நிமிடம். இருட்டுக்குள் இருந்து 2 விழிகள் எங்களை பார்த்து கொண்டிருந்தது. ஆக்ரோஷமாக நிலை குலைத்திய இரத்த வெறி பார்வை. உடம்பு நரம்புகள் எல்லாம் சில்லிட்டு போனது. கதி கலங்கி விட்டேன். பேசுவதற்காக வாயெடுத்தேன். பேச்சு வாய்க்குள் ஸ்டக்காகிவிட்டது. வரவில்லை. கண்களை கசக்கி கொண்டு மறுபடியும் பார்த்த பொழுது அந்த இருள் உருவம் இருட்டிலேயே துகள் துகளாய் கரைந்து மறைந்து போய் ஆழமான இருள் மட்டும் படர்ந்திருந்தது. சூழ்நிலையை உணர சிறிது நேரமானது ஸ்தம்பித்து போயிருந்தோம். சுய நினைவுக்கு வந்து உட்கார்ந்தபடியே 4 பக்கமும் பார்த்தேன். உண்மையில் பார்த்தேனா அல்லது கனவா? மெல்லிய இரவு விளக்கின் வெளிச்சத்தில் சுவர்களை ஊர்ந்து கொண்டிருந்தது. பின்னிரவில் வீடு வெளிக்கொணரும் தோற்றமே வினோதமாக இருக்கிறது. எலும்பி லைட்டை போட்டு ஜன்னலுக்கு அருகே சென்று டார்ச் அடித்து பார்த்தேன். எதுவும் இல்லை. ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்த இளங்கோவை எழுப்பினேன். நான் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பயத்தில் இருக்கிறான் என்பது புரிந்து கொள்ள முடிந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கட்டும். முதல் முறையாக நாய் சம்பவம் நடக்கும் போதே சுதாரித்து விட்டோம். நாங்கள் இருப்பது ஒரு காடு. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த வயதில் எங்கள் அறிவுக்கு எட்டியவரை
பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தோம். ஜன்னல் பகுதிகளில் பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்கள் உள்புகாமல் இருப்பதற்காக வலை அடித்து வைத்திருந்தோம். மேலும் காம்பவுண்ட் சுவர் இல்லாத வீடு என்பதால் காம்பவுண்ட் மாதிரி கம்பு நட்டி வலையடித்து வைத்திருந்தோம். மீனவர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த வலை. விஷ ஜந்துக்கள் என்றால் அதில் சிக்கிக்கொள்ளும். பெரிய மிருகங்கள், காட்டுப்பன்னி போன்றவைகள் வந்தால் வலை தாங்காது கிழிந்துவிடும். மிருகங்கள் வலையை தாண்டி வரும்போது சத்தம் வருவதற்காக வீட்டில் இருபுறங்களும் தகரங்கள், பழைய ட்ரம் வாளிகள் போன்றவைகளை ஒன்றன் மீது ஒன்றாக சரியான அளவுக்கு கணக்கு பண்ணி அடுக்கி வைத்திருந்தோம். தகரங்கள் உருண்ட சத்தம் எழும் பின்னால் நாங்கள் சுதாரித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த ஏற்பாடு. மேலும் வலைக்கும் தகரங்களுக்கும் உள்ள சிறிய இடைவெளியில் வீட்டில் முன்னால் நைசான ஆற்று மணல் அடித்து போட்டிருந்ததும். அது போதாதென்று நாய் வேறு வளர்த்தோம். வீட்டின் முன்னாலேயே படுத்திருக்கும். பேர் கூட இன்னும் வைக்கவில்லை. சீக்கிரம் பேர் வைக்கணும் என்று நினைத்திருந்தேன். திருடர்கள் வந்தால் சத்தம் எழுப்பாமல் ஜாக்கிரதையாக அடிமேல் அடி வைத்து ஜன்னலையும் கதவையும் நெருங்கி விடலாம். திருடர்களை தவிர வேறு எது வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தெரிந்துவிடும். ஆற்று மணல் காலடி தடங்களுக்காக போட்டு வைத்தோம். இளங்கோவும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஆசுவாசப்படுத்தி விட்டு டார்ச்சை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று பார்த்தேன். நாய் வீட்டின் முன்னால் தான் நின்று கொண்டிருந்தது. ஏன் குறைக்கவில்லை? வீட்டின் வலதுபுறம் உள்ள ஜன்னல் பக்கமாக வந்து டார்ச் அடித்து பார்த்தேன். நாங்கள் ஏற்படுத்தி வைத்த செட்டப் குலையாமல் அப்படியே இருந்தது. விலங்குகளாக இருக்க முடியாது. மணலில் காலடி தடங்கள் தென்படவில்லை. திருடர்களாகவும் இருக்க முடியாது. மீண்டும் வீட்டினுள் வந்தேன். அவனும் பார்த்திருக்கிறான், நானும் பார்த்தேன். அதனால் மனப்பிராந்தி என்று சொல்லிவிட முடியாது. இருவரும் கண்ணால் பார்த்தோமே. அதற்குள் அவன் எழும்பி திருநீர் பூசிக்கொண்டு தண்ணீர் குடித்து கொண்டிருந்தான். லைட் போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தோம். எவ்வளவோ பேர் சொன்னார்கள், இது காட்டு பிரதேசம், அப்பவெல்லாம் தென்னாவிட்டாக முடியாது என்று சொன்னோம். இப்போது நாங்கள் காலி செய்துவிட்டு நண்பர் ரூமுக்கு சென்று விடலாம். ஆனால் அனைவரும் கிண்டல் செய்வார்களே என்று இளங்கோ கவலைப்பட்டான். தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு வேறு வழி இல்லை, போகணும்னா போய்த்தான் ஆகணும் என்றான். இறுதியில் நான் அவனிடம், மாப்பிள்ள, நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம். எதுவும் நடக்கலைன்னா அடுத்த சம்பவம் நிச்சயமா அடுத்த 13ஆம் தேதி தான் நடக்கும். அதுக்குள்ள என்ன பண்றதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம், ஓகேவா என்றேன். அதுக்கு ஓரளவு அவனுக்கு ஏற்புடையதாக தெரிந்தது. ஒத்துக்கொண்டான். ஒரு வழியாக பொழுது விடிந்தது. ஃபாரஸ்ட் ஆபீசரிடம் நடந்ததை முழுவதுமாக சொல்லலாம். கல்லறை சம்பவத்தை மட்டும் சொன்னோம். ஃபாரஸ்ட் ஆபீசர், நானும் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னால் பக்கத்து ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அவளை அந்த கல்லறையில தான் பொழைச்சாங்க. அதற்கு அப்புறம்தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்றார். தொடர்ந்து அவர் சொன்ன செய்திகள் தான் அதிர்ச்சியை மேலும் கூட்டியது. அந்த பொண்ணு ஏதோ லவ் ஃபெயிலியர் போல கர்ப்பமா வேற இருந்திருக்கா. கர்ப்பமான பொண்ணுங்க இறந்து போனா சுமை தாங்கி கல் வைப்பாங்க. உங்க ரூம் முன்னால ரோடு ஓரமா கிடக்கல, அந்த கல்லு தான். வச்ச கல் எப்படியோ கீழே விழுந்துருச்சு. அதுல தான் நீங்க கேரம் போர்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க என்றார். தூக்கி வாரி போட்டது. அவரிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினோம். இருந்தாலும் அதில் நாங்கள் என்ன தவறு செய்தோம்? கல்லு எப்படியோ கீழே விழுந்திருக்கிறது. விழுந்த கல்லு மேல கேரம் போர்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். அது ஒன்றும் தவறு இல்லையே. மனசுக்குள் பச்சை மேலும் கத்தியது. முதலில் வீடு வாடகைக்கு தேடும் போதே இந்த தற்கொலை சம்பவத்தை தான் பேப்பரில் பார்த்தேன். மேலும் இந்த 13ஆம் தேதி நடக்கின்ற சம்பவங்கள், அழுகுரல், நேற்று ஒரு பெண் உருவம் மிதந்து போயிருக்கிறது. ஜன்னலின் அருகில் ஒரு கரிய உருவம். இந்த சம்பவங்களுக்கும் அந்த பெண்ணின் தற்கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா? 13ஆம் தேதி தான் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாளா? அப்படியே இருந்தாலும் எங்களுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? எங்களை ஏன் அவள் துன்புறுத்த நினைக்க வேண்டும்? அல்லது வேறு ஏதாவது அமானுஷ்ய சக்தியின் வேலையா இது? அனைத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று இளங்கோவிடம் சொன்னேன். ஷெர்லாக் ஹோம் ரேஞ்சுக்கு நான் பேசியதும் இளங்கோ உற்சாகம் அடைந்து விட்டான். பகல் வேளையில் ஒரு நாள் அந்த கல்லறைக்கு போய் மறுபடியும் ஒரு தடவை பார்க்க வேண்டும். அந்த தற்கொலை சம்பவத்தை பற்றி செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். வழக்கம் போல காலேஜுக்கு சென்றோம். இளங்கோ ரேவதியை கூட்டிக் கொண்டு மலையடிப்பட்டி சென்று விட்டான். அப்பொழுதெல்லாம் அவர் அட்டெண்டன்ஸ் தான் எடுப்பார்கள். அதனால் அவர்களுக்கு ரொம்ப வசதி. ஃபர்ஸ்ட் அவர் அட்டெண்டன்ஸை கொடுத்து விட்டால் அரை நாள் அட்டெண்டன்ஸ் விழுந்துவிடும். இரவு நடந்த சம்பவங்கள் அலையலையாக என்னை சுற்றி கொண்டிருந்தது. என் எண்ண ஊட்டங்களை திசை திருப்பிக் கொள்வதற்காக மதிய உணவு இடைவேளையில் மெர்லினை தேடினேன். அவள் டிபார்ட்மெண்டில் நண்பர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். தூரத்தில் இருந்து பார்த்தேன். சாப்பிடும் வேலையை கூட எவ்வளவு நளினமாக செய்கிறாள். நான் பார்த்ததை அவள் பார்த்துவிட்டு சாப்பிடலையா என்று சைகையில் கேட்டாள்.
சாப்பிட்டு விட்டேன் என்று தலையாட்டினேன். இவ்வளவு நாட்களில் பேச்சுவார்த்தை அளவுக்கு முன்னேறியிருந்தேன். நான் தூரத்தில் இருந்து அவளை பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்திருந்தால் அவளால் ஏனோ சரியாக சாப்பிட முடியவில்லை. மனதிற்குள் எனக்கு சிறு சந்தோஷம். ஏதோ ஒரு வகையில் அவளை டிஸ்டர்ப் செய்கிறோம். இப்போதைக்கு அது போதும் என்று நான் அங்கிருந்து கிளம்பினேன். அதற்குள் இளங்கோ மறுபடி திரும்பி வந்து விட்டான். நான், என்னடா சீக்கிரம் வந்துட்டீங்க என்று கேட்டேன். இளங்கோ, ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, மலைக்கு போனோம், நல்லா பேசிட்டு இருந்தோம். பேசுறதெல்லாம் நல்லா செய்ய முடியுது. ஆனா ஆசையா அவ பக்கத்துல போனா பதட்டமாகுது, கை நடுங்குது, வேர்த்து கொட்டுது. ஒண்ணுமே நடக்கல. நான் சிரித்தபடி, புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டியா? வேற ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பிடாத. இப்படி தள்ளியே இருக்கிறது தான் அவங்க 2 பேருக்கும் நல்லது. நீ இன்னும் நேற்று நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க. கவலையை விடு. பதட்டப்பட்டு ஒன்றும் ஆக போவதில்லை. ரிலாக்ஸ் ஆயிரு. இன்றைய நாள் வேஸ்டா போயிருச்சே என்று கவலைப்பட்டான் இளங்கோ. அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ரேவதி எங்கள் அருகே வந்தாள். ரேவதி, நேற்று ரூம்ல நடந்ததை இளங்கோ சொன்னான். இன்னைக்கு நைட்டை எப்படி சமாளிக்க போறீங்க? நான், இன்றைக்கு ஒன்றும் ஆகாது என்றுதான் நினைக்கிறேன். நானும் வருவேன் என்று அடம் பிடித்தாள். நைட் அவளை அங்கு கூட்டி செல்வது மிகவும் டேஞ்சர். தப்பித்தவறி யாராவது பார்த்துவிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசரிடம் சொல்லிவிட்டால் அவர் வைத்திருக்கும் நன்மதிப்பு போய்விடும். எனக்கு தெரிந்தவரை எங்கள் மேல் நன்மதிப்பு வைத்திருக்கும் ஒரே நபர் அவர்தான். நைட்டு தானே வரப்போறா, யாருக்கும் தெரியாது என்றான் இளங்கோ. எனக்கு உடன்பாடில்லை. ஆனால் அவள்தான் மிகவும் அடம் பிடித்தாள். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, தாய்க்குளங்கள் ஃபீல் பண்ணினால் 95% ஃபீல் பண்ணுவோம் என்று. ஹாஸ்டலில் இருந்து ஊருக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு இரவு மணப்பார்வை பஸ் ஸ்டாண்ட் வந்தாள். நாங்கள் மூவரும் மொப்பட்டில் இரவு வடுகப்பட்டு கிளம்பினோம். வழியில் கல்லறை அருகே நிறுத்தி அதை காண்பித்தேன். ஆலமரத்தடியில் படுத்திருந்த நாய் தலையை உயர்த்தி, "Who the hell is this?" என்று எங்களை பார்த்து உரிமையது. ரைட்டு, கிளம்பு என்று அங்கிருந்து கிளம்பினோம். கடைசியில் உட்கார்ந்திருந்த நான் பின்னால் நாய் வருகிறதா என்று பார்த்து கொண்டே வந்தேன். பாய்ந்து கவ்வினால் பின்பகுதியில் 1/2 கிலோ எப்படியும் போய்விடும். இரவு அந்த சாலையில் ஆடு நடமாற்றம் 100க்கு 110% இருக்க வாய்ப்பில்லை. இவள் எங்கள் ரூமுக்கு வந்ததை நானாக கூட்டம் போட்டு சொன்னால் ஒழிய யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. ரூம் இருந்த கோலத்தை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டு அவளை சுத்தப்படுத்தினாள். சிகரெட் துண்டுகளை தீப்பெட்டிகளையும் குப்பை கூடையில் அள்ளி போட்டு துணிகளை எல்லாம் அடித்து பொருட்கள் புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைத்தாள். எங்கள் ரூம் அதனுடைய வழக்கமான அழகை இழந்து போனது. மணி இரவு 9. வாங்கி கொண்டு வந்த உணவு பொட்டலத்தை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தோம். நாய்க்கு சாப்பாடு போட்டேன். இருவரும் என் அருகே அமர்ந்திருந்தார்கள். உள்ளே 2 ரூம் தான். அதற்கும் கதவு கிடையாது. வேறு வழி இல்லை. இருவரும் என் கூட தான் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி. நடந்த சம்பவங்களை எல்லாம் விலாவரியாக அவளுக்கு சொன்னேன். ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்று இரவு எப்படி போகப் போகிறது என்று தெரியவில்லை. மிக நீண்ட இரவாக இருக்கப் போகிறது. நானும் இளங்கோவும் ஒருவரை ஒருவர் கவலையாக பார்த்து கொண்டோம். பின்னர் வெளியே வந்து எட்டி பார்த்தேன். நள்ளிரவு 12 மணி. நிலவின் மெல்லிய வெளிச்சம் தூரத்து மரங்களின் இருளை விரட்ட முடியவில்லை. வீட்டின் பின்னால் இருந்த பொய்கை மலை எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. சிறு தூறல் பெய்து இருந்ததால் இரவு பூச்சிகளின் சத்தம் அடங்கியிருந்தது. அமைதியாக படுத்திருந்த நாய் தலையை எழுப்பி என்னை பார்த்துவிட்டு மறுபடியும் படுத்தது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருள் போர்வை. அந்த பிரதேசத்திலேயே எங்கள் வீட்டில் மட்டும்தான் லைட் எரிந்து கொண்டிருந்தது. பாகம் 5. மீண்டும் வீட்டுக்குள் வந்தேன். இளங்கோவும் ரேவதியும் மிகவும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் உள்ளே வந்ததும் கொஞ்சம் விலகி உட்கார்ந்தார்கள். இளங்கோ, நிலவரம் எப்படி இருக்கு? நான், வித்தியாசமாக ஒன்றும் தெரியவில்லை, நார்மலாகத்தான் இருக்குது என்றேன். பெர்லினை பற்றி கேட்டாள் ரேவதி. கேட்டதும் என் பொன்முறுவலை பார்த்து, அட, அவங்க பேரு சொன்னதும் என்ன ஒரு சிரிப்பு என்றாள் அவள். ரேவதி, ரொம்ப நல்ல பொண்ணு, யார்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாள். ஹாஸ்டல்ல பார்த்துருக்கேன், எப்பவும் அமைதியாகவே இருப்பா. எனக்கு ஓகே தான். ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் அப்போதைக்கு என்ன மனநிலையில் இருந்திருப்பேன் என்று 90s கிட்ஸ் எல்லோருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரேவதி, சரி, எப்போ சொல்ல போற? நீ சொல்றியா இல்ல நான் சொல்லிடவா என்று கேட்டாள். நான், வேண்டாம் தாய், நானே சொல்லிக்கிறேன் என்று பெரிய கும்பிடு போட்டேன். அன்றைக்கு இரவு வழக்கத்துக்கும் மாறாக மிகவும் அமைதியாக இருந்தது. வழக்கமாக கூக்குரலிடும் ஆந்தைகள் சத்தம் கூட கேட்கவில்லை. ஜன்னலை மறக்காமல் மூடிவிட்டேன். ரேவதி நடுவில் உட்கார்ந்து பேசினாள் பேசிக்கொண்டே இருந்தாள்.
அவளுக்கு இருபுறமும் நாங்கள் படுத்திருந்தோம். நேற்றிரவு நடந்த சம்பவங்களை சொன்னதும் எங்கள் துணைக்காக இன்றிரவு வந்திருக்கிறாள் போலிருக்கிறது. அவள் தைரியத்தை நினைத்து வியந்து கொண்டேன். இதற்கிடையில் ஒருவேளை நான் தூங்கிட்டா கூட என்னை கேட்காமல் இருவரும் வெளியே தனியாக போகக்கூடாது என்றேன். ரேவதி, அது ஓகே தான், ஆனால் யாரும் தூங்கக்கூடாது என்றார். வாக்மேனை காதில் மாட்டிக்கொண்டு சரி என்றேன். பின்னர் அவர்கள் இருவரும் வழக்கம் போல பேச ஆரம்பித்தார்கள். பாட்டு கேட்டுக்கொண்டிருந்த நான் அப்படியே தூங்கிவிட்டேன். திடுக்கென்று முழித்தேன். சூரிய வெளிச்சம் இருளை அலம்பி இருக்க பரபரப்பாக மற்ற இருவரையும் பார்த்தேன். அவர்கள் என் அருகே படுத்திருந்தார்கள். அப்பாடா, பிரச்சனை ஏதும் இல்லை. கதவை திறந்து கொண்டு வெளியே பார்த்தால் சூரிய வெளிச்சம் முகத்தில் அரைந்தது. மரங்களுக்கிடையே விளையாட்டுத்தனமாக வீசிய காலை காற்று மீதமுள்ள பனியை உலர்த்தி கொண்டிருந்தது. பின்பனி கால காலை பொழுது ஒரு அழகான கவிதை. காலையில் ரம்மியமாக தெரியும் இந்த காடு இரவில் அமானுஷ்யமாக மாறிவிடுவது ஏன் புரியவில்லை. அதுவும் சமீப காலமாகத்தான். இருவரும் எலும்பி தயாராகி கொண்டிருந்தார்கள். ஹாஸ்டலுக்கு ரேவதி திரும்பவும் போக முடியாது. அதனால் நான் ஊருக்கு போய்விட்டு 2 நாள் கழித்து வருகிறேன் என்றாள். என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அவளை தீர்வும் சொன்னாள். வீண் பிரச்சனை வேண்டாம், பேசாம ஹாஸ்டலுக்கு போயிருங்க. இளங்கோ, வேறு வழி இல்லை, தினமும் துணைக்கு நீ வரவா முடியும்? அதுதான் செய்யணும். முப்பட்டில் அவளை தனியா மணப்பாறை பஸ் ஸ்டாண்டு போக சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் வந்து ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு மணப்பாறை சென்றோம். அவளை பஸ் ஏற்றி அனுப்பிவிட்டு மணப்பாறையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். 2 இட்லியும் ஒரு வாளி சாம்பார் வாங்கி சாம்பாரில் இட்லியை கரைத்து குடித்தோம். இளங்கோ எப்பவும் வித்தியாசமாகத்தான் சாப்பிடுவான். அதை பற்றி பின்னால் சொல்கிறேன். அதன் பிறகு மாவட்ட நூலகத்திற்கு சென்றோம். அன்று கல்லூரிக்கு செல்லவில்லை. அன்று சென்று பழைய பேப்பர்களை எல்லாம் எடுத்து பார்த்து அந்த செய்தியை கண்டுபிடித்தேன். அவள் பெயர் ரோஸ்லின் மேரி. அதே பகுதியைச் சேர்ந்த வீராம்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்தவள். 6 மாதங்களுக்கு முன்னால் பிணமாக வடுகப்பட்டி அருகே ரோடு ஓரமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாள். 6 மாத கர்ப்பம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விஷம் அருந்தி தற்கொலை. தற்கொலைக்கு தூண்டியவர்களை கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணை. இந்த செய்திகளை எல்லாம் படிக்க நேர்ந்தது. நான் எதிர்பார்த்தபடியே அவள் இருந்த தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி. இந்த கேஸ் என்ன நிலவரத்தில் இருக்கிறது? தற்கொலைக்கு தூண்டிய நபர்களை கண்டுபிடித்தார்களா? அவளை கர்ப்பமாக்கி நிராதரவாக்கி விட்டது யார் என்று தெரியவில்லை. பிசிஓவில் இருந்து வீட்டுக்கு கால் செய்தேன். அப்பா அம்மாவிடம் பேசி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. பேசி கொண்டிருந்த போது அம்மா யதார்த்தமாக ஒரு விஷயம் சொன்னதை கேட்டு அதிர்ந்தேன். மணப்பாறை லூர்த் மாதா கோவிலுக்கு போய் மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபம் செஞ்சுட்டு வா. 2 நாள் முன்னால் கூட ஏதோ ஒரு கனவு வந்துச்சு. நீ ரோட்ல வண்டியில் போகும்போது ஆலமரத்தடியில் நின்றுட்டு யாரோ ஒரு பெண் நீ போவதை பார்த்துக்கிட்டே நிற்கிற மாதிரி கனவு. அவ பார்வையே சரியில்லை. எனக்கு ஏதோ மனம் கேட்கல. நல்லா ஜபம் பண்ணியா என்றாள். ரொம்ப சாதாரணமாகத்தான் சொன்னாள். எனக்குத்தான் திக்கென்று இருந்தது. சரிம்மா என்றேன். அவளிடம் வேறு எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் ரோஸ்லின் நீதான் காரணமா அல்லது வேற யாரோட கைகரியமாவது இருக்கிறதா? அடுத்து நேராக கல்லறைக்கு சென்றோம். இந்த கல்லறை காலை நேரத்தில் பார்த்தால் சாந்த சொரூபமாக இருக்கிறது. ஒற்றையடி பாதை வழியாக கீழே இறங்கி கல்லறைக்கு போய் ஒவ்வொரு சமாதியாக பார்த்தோம். புதர் மண்டி கிடந்தது. கீழே சாய்ந்த சருகுகள் காற்றோடு விளையாடி கொண்டிருந்தது. அங்கு சுற்றி கொண்டிருந்த நாய்களை காணவில்லை. பெயர்களை வரிசையாக வாசித்து கொண்டே வந்தேன். மொத்தமே 20 சமாதிதான். கடைசி சமாதிக்கு வந்ததும் பெயர் வாசிக்க முடியவில்லை. ஊன்றி வைத்திருந்த சிலுவையில் உள்ள நீல வாக்கு கட்டையை காணவில்லை. குறுக்கு கட்டை கொஞ்சம் தள்ளி விழுந்து கிடந்தது. எடுத்து பார்த்தேன். பெயர் போட்டிருந்தது ரோஸ்லின் மேரி. 22 வயதுதான் ஆகிறது. பாவம். கல்லறையை தாண்டி இருந்த மேட்டுக்கு அந்த புறம் உள்ள குளத்தில் நீரின் சலசலப்பும் பேச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்ததால் நானும் இளங்கோவும் போய் மேட்டை தாண்டி எட்டி பார்த்தோம். 2 பெண்கள் குளித்து கொண்டிருந்தார்கள். யாரு தம்பி நீங்க என்று ஒருத்தி கேட்டாள். சும்மா சொல்லக்கூடாது, மப்பும் மந்தாரமாகத்தான் இருந்தார்கள். மார்பு வரை ஏட்டு கட்டிய பாவாடையுடன் ஆற்றிலோ குளத்திலோ குளிக்கும் பெண்களை நீங்கள் பார்க்க வேண்டுமே. அட அட அடா, பாரபட்சமின்றி அனைவருமே அழகாக தெரிவார்கள். அழகை ரசிக்காமல் இருப்பது ஒரு அழகிக்கு நாம் செய்யும் அநியாயமே ஆகும். தப்பா நினைக்காதீங்க, நாங்க வயசு பசங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தானே செய்வோம். கண்டுக்காதீங்க, ஓகேவா? நானாவது பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்வேன். இளங்கோவுக்கு கண்கள் சினிமாஸ்கோப் ரேஞ்சில் விரியும். காட்சிகளை கவி கொள்வான் இளங்கோ. நாங்க தான் அக்கா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வீட்டில் தங்கியிருக்கிறோமே, காலேஜ் பசங்க. அக்கா
பார்த்துருக்கேன். என்ன தம்பி இந்த பக்கம்? இளங்கோ சுருக்கமான சம்பவங்களை எடிட் செய்து சொன்னான். அதற்கே 2 அக்காவும் அதிர்ந்து விட்டார்கள். அக்கா என்றா சொன்னேன். சரி, இருந்துட்டு போட்டோம் அக்கா. கல்லறையில் இப்ப கொஞ்ச நாளா ஆவி நடமாட்டம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அவன் மாமக்காரன் நம்பி ஏமாந்து போச்சு. கல்யாணம் கட்டிக்குவான்னு அவன் கூட சுத்திட்டு இருந்துச்சு. கடைசியில அவன் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். படுபாவி பய. இது சூசைட் பண்ணிக்கிச்சு என்றாள் இன்னொரு அக்கா. மேலும் தொடர்ந்து அவர்கள், அது மட்டும் இல்ல, பணம் வசதி இருந்ததால போலீஸ் கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான். அந்த புள்ள செத்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டை சுத்தி காப்பு பூஜை பண்ணி அவ கல்லறையிலும் ஏதோ பூஜை பண்ணி எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று அந்த ஆவியை கட்டி போட்டுட்டான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க என்றாள். பார்த்து சூதானமா இருங்க தம்பி. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கோபக்கார ஆவியா இருக்கும் போல இருக்கு. கர்ப்பஸ்திரி வேற, ஆக்ரோஷமா இருக்கும். யாரு என்னன்னு பார்க்காது, வஞ்சம் தீர்த்துரும். தேவையில்லாத நேரங்களில் அங்க இங்க சுத்திக்காதீங்க என்று எச்சரித்தான். மேலும் பன்னங்கொம்பு கோயிலில் ஒரு சாமியார் இருக்கிறார். அவரிடம் மந்திரித்த தாயத்தை வாங்கி கட்டிக்குங்க, ஒன்றும் நடக்காது என்றாள் அவள். மாமன்காரன் பெயரை கேட்டேன். பரிசுத்த ராஜ் என்றாள். சிரிப்பு தான் வந்தது. நேர கொடுமை. பேர் எப்படி இருக்கு என்று சிரித்தபடியே கேட்டாள் அக்கா. இளங்கோ, பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. தனியா குளிச்சிட்டு இருக்கீங்களே, முதுக தேய்க்க கூட ஆள் இல்லை. நாங்க வேணும்னா ஆளுக்கு ஒருத்தரா தேய்ச்சி விடவா என்றான். அடப்பாவி, இப்படி கேட்டுட்டானே என்னடான்னு ஒரு வினாடி அரண்டுட்டேன். அக்கா சிரித்துக்கொண்டே சொன்னாள். அதனால் என்ன, பக்கத்து காட்டுல தான் மாமா மரம் வெட்டிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து தேய்ச்சி விடுங்க என்றாள். மாமா மரம் வெட்ட வராத போது ஒரு நாள் சொல்லுங்க என்றான் இளங்கோ. அந்த அக்கா என்று உதட்டை சொல்லிக்க நானும் இளங்கோவும் சிரித்து கொண்டே விடை பெற்றோம். நேராக ரூமுக்கு வந்தோம். திடீரென்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் சம்பவம் நடக்கும்போது ஒரு கட்டையை தூக்கி கொண்டு ரூமுக்கு வந்தோமே, அது எங்கே என்று தேடினேன். அந்த கட்டையை மிருகங்கள் அண்டாமல் இருக்க தகரங்கள் எல்லாம் அடுக்கி வைத்த இடத்தில் சப்போர்ட்டாக சொருகி வைத்திருந்தேன். எடுத்து பார்த்தேன். ரோஸ்மேரி கல்லறையில் இருக்க வேண்டிய சிலுவையின் நீலவாட்டு கட்டை தான் அது. பார்த்ததும் ஒரு நிமிடம் திடுக்கிட்டு நின்றேன். அந்த பெண் சமாதியிலிருந்து நான் எடுக்கவில்லையே, வெளியே விழுந்து கிடந்த கட்டையைத்தானே எடுத்தேன். புரியவில்லை. பூஜை செய்து கயிறு கட்டப்பட்டதற்கான அடையாளம் அதில் தெரியவில்லை. தூக்கி கொண்டு வரும்போது எங்கேயாவது விழுந்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரிந்தது போலிருந்தது. உடனே இளங்கோவை கூப்பிட்டு கொண்டு பன்னங்கொம்பு கோயிலுக்கு புறப்பட்டேன். வடகப்பட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர். கோவிலில் சாமியார் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தார். இளங்கோ அவரிடம் சென்று மண்டியிட்டு நடந்ததை சுருக்கமாக சொன்னான். பாதுகாப்புக்கு தாயத்து கேட்டான். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. கண்களை மூடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். திடீரென்று கண்களை திறந்து, அங்கே தங்காதீர்கள், அங்கிருந்து உடனே கிளம்பி விடுங்கள் என்றார். சாமி தாயத்து என்று இழுத்தான் இளங்கோ. ரொம்ப நேரம் அவரிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. பதட்டம் ஏறிக்கொண்டிருந்தது. தூங்கிட்டாரா? அவ்வளவுதான், இனி பேச மாட்டார் போல என்று கிளம்ப எத்தனித்தோம். நாங்கள் கிளம்பினவுடன் அவர் கண்களை திறக்க, உங்க வீட்டில் இருக்கிற அந்த சிலுவைய கல்லறையில கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்றார். யார் எங்க எடுத்தீங்களோ அப்படியே வைங்க, எப்ப எடுத்தீங்களோ அப்பதான் வைக்கணும் என்றார். புரியவில்லை சாமி என்று கேட்டான் இளங்கோ. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டு மோன நிலைக்கு சென்று விட்டார். சரி, பதில் வராது என்று தெரிந்ததும் கிளம்பி வடுகப்பட்டிக்கு வந்தோம். இது என்ன புதுசா இருக்கு, எடுத்த நேரத்தில் தான் வைக்கணும், கொஞ்சம் முட்டாள்தனமா தெரிகிறது. இளங்கோ, இல்ல மாப்பிள்ள, இந்த சாமியாருங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அப்படியே செஞ்சிருவோம். நைட்டு தானே அதை எடுத்தோம். ஐயோ, நான் நைட்டு தனியாலாம் வரவே மாட்டேன் என்றான். நான், மாப்பிள்ள, அவர் சொல்றத பார்த்தா ராத்திரி நேரம்தான் கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. அதை தனியா செய்ய முடியாது. ரூமை காலி பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடலாம். நம்ம பசங்க கிட்ட விஷயத்த சொல்லுவோம். எல்லோருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம பசங்க கிட்ட மட்டும் சொல்லுவோம். துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்து வைப்போம். இளங்கோவும் ஒத்துக்கொண்டான். நண்பர்களும் துணைக்கு வருவார்கள் என்றதும் சிறிது தைரியம் வந்த மாதிரி இருந்தது அவனுக்கு. மனதினுள் நான் வேறு திட்டம் வைத்திருந்தேன். வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஓரமாக வைத்திருந்த அந்த சிலுவையை கட்டையை பார்த்தேன். பின்னால் இருந்த மலையிலிருந்து ஆந்தைகள் கத்தும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நாங்கள் சந்தித்த ஆபத்துகளை விட இன்னும் அதிகமான ஆபத்துகள் எங்கள் சூழப் போகிறது என்றும், நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் மற்ற நண்பர்களும் இந்த சூழலில் சிக்கப் போகிறார்கள் என்றும் அப்போது எங்களுக்கு தெரியாது. பாகம் 6. காலையில் வடுகப்பட்டி வீட்டை காலி செய்து ஹாஸ்டலுக்கு செல்ல ஆயத்தமானோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரிடம் சென்று முழுவதும் எதையும் சொல்லாமல், எக்ஸாம் வருகிறது,
ஹாஸ்டலில் இருந்து படித்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னோம். ஆஃபீஸர் என்னை பார்த்து, நீ படிக்கிறது பற்றி பேசுகிற, ஓகே, இவனுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று இளங்கோவை பார்த்து கேட்க அவன் திருட்டு மொழி முழித்தான். இளங்கோ, மாப்பிள்ளைக்கு டீ காஃபி வாங்கி கொடுத்து படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவேன். அவன் பாஸ் பண்ணினா தானே நானும் பண்ண முடியும். ஆஃபீஸர் சிரித்தார். அவன் சொன்னது உண்மைதான். எக்ஸாமில் எனக்கு அடுத்த நம்பர் அவன். நான் என்னெல்லாம் எழுதுவேனோ அதையெல்லாம் அவன் பேப்பரில் இருக்கும், ரோல் நம்பர் தவிர. ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு எங்களை போக சொல்வதற்கு மனமில்லை. நாங்கள் அவருக்கு பல வகையில் உதவியாக இருந்தோம். ஆஃபீஸ் வேலை செய்வது, அவர் சொல்லும் ஃபாரஸ்ட் சம்பந்தமான வேலைகளை செய்து தருவதனால் அவருக்கு எங்களை மிகவும் பிடித்து போனது. அதனால் எங்களிடம் வாடகை கூட கேட்கவில்லை. தினமும் கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு போங்க, அல்லது லீவ் நாட்களில் கண்டிப்பாக வாங்க என்றார். சரி சார் என்று விடை பெற்றோம். போகும்போது மறக்காமல் சிலுவை கட்டையை அதே வீட்டின் மேலே உள்ள செல்ஃபில் ஒரு அட்டை பெட்டியில் போட்டு விட்டு வந்தோம். இளங்கோ சாமியார் சொன்னபடி கல்லறையில் வைத்து விடுவோம் என்றான். நான் தான் அதை அங்கேயே விட்டுவிட்டு செல்வோம், என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்றேன். முதலில் வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்று விடுவோம். பிரச்சனைகள் தொடர்ந்தால் சாமியார் சொன்னபடி கல்லறையில் கொண்டு வைத்து விடுவது என்று முடிவெடுத்தோம். இடத்தை மாற்றினால் பிரச்சனைகள் இருக்காது என்று ஒரு நம்பிக்கை. எங்கள் கல்லூரி ஹாஸ்டல் எங்களை இனிதே வரவேற்றது. அந்த கல்லூரி மணப்பாறை திண்டுக்கல் சாலையில் ஒரு அத்துவான காட்டில் இருந்தது. மரங்கள் அதிகம் இல்லை என்றாலும் ஹைவே ஓரத்தில் ஆள் அரவமற்ற இடம். இன்னும் சரியாக கூட கட்டி முடிக்கப்படவில்லை. கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே பாய்ஸ் ஹாஸ்டல் இருந்தது. கல்லூரிக்கும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் நடுவே ஒரு பெரிய ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தது. கல்லூரியிலிருந்து ஹாஸ்டலுக்கு கிரவுண்ட் ஓரமாக ஒரு பாதை காற்றில் அலைந்து செல்லும். பாதை நெடுக செக்யூரிட்டி கார்டுகள் போல வரிசையாக டியூப் லைட்டுகள். மற்றொரு பாதை ஹாஸ்டலில் இருந்து மெயின் ரோட்டுக்கு போவதற்கு போடப்பட்டிருக்கும். மெயின் ரோட்டில் பாஸ்கர் அண்ணன் பெட்டி கடை இருக்கும். எங்களுக்கு தேவையான எல்லா சர்வ ரோக நிவாரணிகளும் அங்கே கிடைக்கும். மேலும் அந்த கிரவுண்ட் ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய பூங்க மரம் மலர்ந்திருந்தது. கல்லூரி நிர்வாகம் அந்த மரத்தை வெட்டுவதற்கு மாணவர்கள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் கிரிக்கெட் விளையாடிவிட்ட மாணவர்கள் அந்த மரத்தில் நிழலில்தான் படுத்திருப்பார்கள். காலேஜ் ஆரம்பித்த முதல் வருடம் அது. அதனால் ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அதிலும் ஹாஸ்டலில் 100க்கும் குறைவான மாணவர்கள் தான் இருந்தார்கள். வார இறுதி ஆனால் வார்டன் உள்பட முக்கால்வாசி பேர் அவரவர் ஊருக்கு சென்று விடுவார்கள். திங்கட்கிழமை காலையில் தான் வருவார்கள். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மணப்பாறை டவுனுக்குள் தனியாக இருந்தது. கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் கேம்பஸுக்குள் வர வேண்டும் என்று மாணவர் நலனுக்காக ஒரு ஸ்ட்ரைக் அடிக்க வேண்டும் என்று நானும் இளங்கோவும் பேசிக்கொண்டோம். இளங்கோ, முன்னால் நாங்கள் வடுகப்பட்டியில் இருந்தோம். லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. இப்பொழுதுதான் நாங்கள் ஹாஸ்டலுக்குள் வந்து விட்டோமே, என்ன இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் முக்கியம் இல்லையா என்று கேட்டேன். நியாயமான கேள்வி என்றான் விஜய். விஜயை அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன். விஜய் என்கிற விஜயகுமார் எங்கள் கிளாஸ் தான். ஹாஸ்டலில் இருந்தான். படிப்பை தவிர வேறு எல்லாவற்றிலும் அவனுக்கு ஆர்வம் உண்டு. மேலும் செந்தில்குமார் மற்றும் ரவிசங்கர் என்ற அருமையான ஒரு செட்டு அமைந்தது. விஜயும் செந்திலும் வடமதுரை ஊரை சேர்ந்தவர்கள். ரவிசங்கருக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த குற்றாலம் அருகே ஒரு குக்கிராமம். அவர்களிடம் நடந்ததை எல்லாம் சொன்னோம். கல்லறையை காண்பிக்க சொன்னார்கள். காண்பித்தோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போய் பார்த்துவிட்டு வடுகப்பட்டி ரூமிற்கு நண்பர்களை அழைத்து சென்று அட்டைப்பட்டியில் இருந்த சிலுவையை காண்பித்தேன். ஓ, இதுதான் நம்ம ஐட்டமா என்று சங்கர் எடுத்து பார்த்தான். எடுத்ததுமே கட்டையிலிருந்து நீட்டிக்கொண்டிருந்த ஏதோ ஒரு சிலாய்ம்பு அவன் கையை கீறி ரத்தம் சொட்டியது. பட்டென்று பெட்டியையே போட்டுவிட்டான். பார்த்து எடுக்க வேண்டியது தானடா என்று நாங்கள் அவரும் சிரித்தோம். அனைவரும் வீட்டை விட்டு வெளியே நின்றோம். போகும் முன்னர் பெட்டியில் இருந்த சிலுவையை ஒரு முறை நான் பார்த்தேன். ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்த சிலுவை என்னை பார்த்து சிரித்தது. திரும்ப வரும் வழியில் கல்லறையில் வண்டியை நிறுத்திவிட்டு விஜய் சொன்னான், மாப்பிள்ள, சிலுவை கட்டைய எரிச்சிடலாம். நான், அது ஏனோ சரிப்பட்டு வராது மாப்பிள்ள, இப்போதைக்கு ரூம்லேயே கிடக்கட்டும் என்றேன். விஜய், பிப்ரவரி 13ஆம் தேதி அந்த கட்டையை எந்த இடத்திலிருந்து நீ எடுத்த என்று கேட்டால் எடுத்த இடத்தை காண்பித்தேன். கல்லறையை விட்டு ரொம்ப தூரம் வெளியே ரோடு ஓரமாக வந்து கிடந்திருக்கிறது. அங்கிருந்து மறுபடியும் உள்ளே போய் கல்லறைக்கு சென்று நானும் அவனும் பார்த்தோம். மற்ற மூவரும் பின்னால் வந்தார்கள். விஜய், நீ சொல்றபடி பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ கல்லறையில் செருகி வைக்கப்பட்டிருந்த இந்த சிலுவையையும் அப்புறம் அதை சுட்டி கட்டப்பட்டிருந்த காப்பு கயிறு எல்லாத்தையும் பிச்சு தூர எரிஞ்சிருக்காங்க. அப்புறம் சிலுவையை 2ஆ உடைச்சிருக்காங்க.
பெயர் இருந்த பகுதியை கல்லறையிலே போட்டுவிட்டு இன்னொரு பகுதியை ரோட்டு ஓரமாக போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றான். நான், கரெக்ட், எனக்கும் அதுதான் தோன்றுகிறது. ஆனால் இதை அந்த பெண்ணிற்கு வேண்டாதவர்கள் தான் செய்திருப்பார்கள் என்று எப்படி சொன்ன? விஜி, காப்பு பூஜை செஞ்சு வச்சவன், அதாவது தப்பு பண்ணவன், சிலுவையையோ கயிறையோ எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பான். எடுக்கணும்னு நினைக்கிறவன், அதாவது பூஜை பழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அந்த பூஜையை விரும்பாத ஒருத்தனாக தான் இருப்பான். பூஜையை விரும்பாதவன் அந்த பொண்ணு சொந்தக்காரனாகத்தானே இருப்பான் என்று விளக்கம் அளித்தான். நான், அப்படின்னா தப்பு பண்ணுறவருக்கு தெரிய வேண்டும், அவன் பயந்து தவிக்கணும் என்று வேண்டுமென்றே ரோடு ஓரமாக போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள், அப்படித்தானே என்றேன். சரிதான் என்று அனைவருக்கும் தோன்றியது. பின்னர் அனைவரும் கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டோம். வாழ்க்கை சகஜ நிலைமைக்கு திரும்பியது. வழக்கம் போல காலேஜுக்கு சென்றோம். ஃபர்ஸ்ட் அவர் மட்டும் கிளாஸுக்கு சென்றுவிட்டு இளங்கோ ரேவதியை கூட்டிக் கொண்டு மலையடி பற்றி சென்று விட்டார். நான் கிரவுண்டில் விஜி செந்திலுடன் விளையாடி கொண்டிருந்தேன். சங்கர் புங்க மரத்தடியில் படுத்திருந்தான். மலையடிப்பட்டி போன இளங்கோ உடனே வந்துவிட்டான். ரேவதி அவள் கிளாஸுக்கு சென்று விட்டாள். நான், என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? இளங்கோ, என்னவோ தெரியல மாப்பிள்ள, முந்திரி மாதிரி இல்லை. அவள் பக்கத்தில் போனாலே காரணம் இல்லாமல் பதட்டமாகுது, கை நடுங்குது, வேர்த்து கொட்டுது, என்ஜின் சூடானாலும் கிளம்ப முடியலை என்ற அதே பல்லவி. அவன் சொன்னதை எல்லாம் இதற்கு மேலே இங்கேயே சொல்ல முடியாது. உள்ளூர நான் சந்தோஷப்பட்டேன். சிங்கிள் பசங்கடா, எங்கள் பாவம் சும்மா விடுமா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, பண்ணாமல் இருந்தால் தான் 2 பேருக்கும் நல்லது. நீ வடுகப்பட்டி மேட்ரையே நினச்சிட்டு இருக்க, அதுலேருந்து வெளியே வா, அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்றேன். இளங்கோ, அதுவும் அந்த பேய் வேலையாக இருக்குமோ? லவ் ஃபெயிலியரு செத்து போனதுனால எங்களையும் சேர விடாமல் பண்ணுதோ என்று கேட்டான். நான், ஆமாம், அது பெரிய மைடியர் லிசா ஆவி, இவங்க பெரிய பிரசாந்த் சிம்ரன் ஜோடி, சேர விடாமல் தடுக்குது. போடா டேய் என்றேன். இளங்கோ, இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தானே எனக்கு இந்த மாதிரி நடக்குது என்று புலம்பினான். நான் சொல்வதையே கேட்காமல் ஏதோ வாலிப வயோதிக அன்பர்கள் ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிட்டது என்று வருத்தத்துடன் சொல்வார்களே, அதே ஃபீலிங்கில் பேசி கொண்டிருந்தான். நான், நிறுத்துடா, மனதளவில் நீ பாதிக்கப்பட்டிருக்க, அவ்வளவுதான். மலையடிப்பட்டி ட்ரிப்புக்கு கொஞ்சம் பிரேக் கொடு. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் எல்லாரும் கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாயிடும். ஏதோ ஆடி மாதம் மனைவியை பிரியும் புதுக்கணவன் போல ஏக்க பரிதவிப்புடன் சரி என்றான். பிச்சு புடுவன் பிச்சு என்று சைகை காண்பித்தேன். ஒரு வாரம் எல்லாம் சாதாரணமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் காலேஜுக்கு சென்றுவிட்டு நானும் இளங்கோவும் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தோம். நுழைந்ததும் பேரதிர்ச்சி. வடுக்கப்பட்டி வீட்டில் நாங்கள் விட்டுவிட்டு வந்த அந்த அட்டைப்பெட்டி மற்றும் அதில் உள்ள சிலுவை கட்டை காய்ந்து போன இரத்த துளிகளுடன் எங்கள் ரூமில் ஜம் என்று உட்கார்ந்திருந்தது. அதிர்ச்சி அடைந்து எப்படி வந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டு வார்டனிடம் சென்று கேட்டோம். அவர் பெட்டி கடையில் இருந்த பாஸ்கரன் வந்து கொடுத்தார் என்றார். தலை திரிக்க பாஸ்கர் அண்ணா கடைக்கு ஓடிப்போய் இந்த அட்டைப்பெட்டியை யார் கொடுத்தது என்று கேட்க, பேர் சொல்லலப்பா, நேற்று ராத்திரி 10 மணி இருக்கும், ஒரு பொண்ணு இந்த பெட்டியை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு, இருட்டிலேயே நின்று பேசிச்சு, மூஞ்ச கூட சரியா பார்க்கல, யாருமா நீ என்று கேட்டேன். ஒண்ணுமே சொல்லாம அப்படியே திரும்பி போயிடுச்சு என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் எங்கள் இருவருக்கும் தலை சுற்றிற்று. பாகம் 7. பின்னர் இளங்கோ சற்று சுதாரித்த, அண்ணன், நான் கேட்குறேன், கொஞ்சம் கேனத்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் கேட்குறேன், அந்த பொண்ணு எப்படி திரும்பி போச்சு? நடந்து போச்சா இல்லை என்று இழுத்தான். பாஸ்கர் என்ன, நடந்து போகாமல் பின்ன பறந்தா போகும் என்றார். ஐயோ, போச்சே போச்சே, பறந்து தான் போச்சு, உங்களுக்கு தெரியாத அண்ணன் என்று இளங்கோ சொல்லிவிட்டு புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பாஸ்கர் அண்ணாவிடம் ஒன்றுமே சொல்லாமல் இருவரும் சோகம் கலந்த பயத்துடன் நடந்து மறுபடியும் ஹாஸ்டலுக்குள் நுழைந்தோம். ரூமில் கட்டிலில் மேல் வைத்திருந்த பெட்டியில் இருபுறமும் உட்கார்ந்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருந்தோம். மாப்பிள்ள, ஒரு தம்மு கொடுங்க என்றபடியே ரூமில் நுழைந்த விஜி நாங்கள் அட்டை பெட்டியை பார்த்து கொண்டிருந்தது பார்த்து ஆர்வமாக அவனும் பார்த்தான். அவனிடம் அந்த அட்டை பெட்டி வந்த விதத்தை சொன்னதும் அவனும் அதிர்ந்து போனான். உடனே எங்கள் ரூமில் உயர்மட்ட குழு கூடப்பட்டது. விஜி, வடுகப்பட்டியில் வச்சுட்டு வந்த சிலுவை இங்கே ஹாஸ்டலுக்கு வந்துருச்சுன்னா சும்மா விட முடியாது. இதை உங்களை துளுத்திட்டு இருக்கு. இப்போ ஹாஸ்டலுக்கும் வந்துருச்சு, எங்களுக்கும் ஆபத்து. அதனால பேசாம அந்த சாமியார் சொன்ன மாதிரி ராத்திரி கல்லறைக்கு போயிட்டு வைத்து விட்டு விடுவோம் என்றான். இளங்கோ, ராத்திரியா? அப்படின்னா எல்லோரும் போகணும்னா தனியா போனா டேஞ்சர். வார்டன் கிட்ட என்ன சொல்றது? செந்தில், அவன் கிடக்குறான், விளக்கென்ன, அவன்கிட்ட நாம என்ன சொல்றது? அவனெல்லாம் மனுஷனை மதிச்சா பேசவே கூடாது. இளங்கோ, ஒரு தடவை தவறிட்டே மாப்பிள்ள, மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த தப்பு நடக்காது. எங்கள் 4 ராத்திரி கல்லறையில் கொண்டு வைப்பது ஓகே தான். நாங்கள் ரவிசங்கர் என்ன சொல்ல போகிறான் என்று ஆர்வமாக பார்த்தோம். தலை குனிந்திருந்த அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான்.
ஐயோ, இவன் முடியாதுன்னு சொல்லிடுவான் போல இருக்கே என்று நினைத்தேன். இல்லை, நைட்டு போகணுமே, யார்கிட்ட வண்டி ரெடி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான். நாங்கள் அனைவரும் உற்சாகத்தின் உச்சத்திற்கே சென்றோம். அடுத்து வரப்போகும் ஆபத்தெல்லாம் தெரியாமல். அன்றிரவு கேன்டீனில் உணவருந்திவிட்டு மற்ற மாணவர்கள் எல்லாம் ரெக்கார்ட் நோட், அசைன்மெண்ட் என்று வெவ்வேறு கவலைகளில் மூழ்கி தங்களது ரூமுக்கு சென்றார்கள். இரவு மணி 10. கேன்டீனில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். வார்டன் வந்து ரூமுக்கு போகலையா என்று கேட்டார் செந்தில். இன்னும் போகல வார்டன். அதான் தெரியுமே, ஏன் போகலன்னு தான் கேட்குறேன். செந்தில். மற்ற பசங்கள் எல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சாப்பிட்டு முடிச்சா தானே போக முடியும். வார்டன். சரி, மற்ற 4 பேரும் எதுக்கு இருக்காங்க? செந்தில். அவங்க நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு கம்பெனி இருக்கிறாங்க. வார்டன் முறைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தார். தனியாக வந்ததும் இளங்கோ என்னிடம் கேட்டான். இவனுக்கு என்ன தெனாவட்டு பாத்தியா? நம்ம கிட்டேயே வந்து ரூமுக்கு போகலையான்னு கேட்குறான் பாரு. டே ஸ்காலர் மாணவர்களிடம் 2 வண்டி வாங்கி வைத்திருந்தோம். இளங்கோவின் வண்டி. மொத்தம் 3 வண்டி இருந்தது. இரவு மணி 12. எனக்கு ஒரு சந்தேகம். எடுத்த இடத்துலயே சாமியார் வைக்க சொன்னார்னா நான் ரோட்டோரமாக இருந்து தானே எடுத்தேன். அப்படியே போட்டு விடலாமா, இல்லை சமாதியில் வைக்கணுமா? விஜி. எதுக்கு வம்பு? அவ்வளோ தூரம் போகிறோம், சமாதியிலேயே வச்சுட்டு வந்துடுவோம். தூக்குங்கடா பெட்டிய என்றான். அட்டை பெட்டியை தூக்கி கொண்டு சத்தம் போடாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து கீழே வந்து வார்டன் ரூமை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு ஹாஸ்டலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த வண்டியை சத்தமில்லாமல் மெயின் ரோடு வரைக்கும் தள்ளி கொண்டு போய் ஸ்டார்ட் செய்து கிளம்பினோம். நானும் இளங்கோவும் ஒரு வண்டி, விஜயும் சங்கரும் ஒரு வண்டி, செந்தில் இன்னொரு வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான். எங்கள் வண்டிகள் மணப்பாறையில் இருந்து வடுக்கப்பட்டி செல்லும் சாலையில் திரும்பியது. இரவு நேர டீ கடைகளில் டீ குடித்துவிட்டு தம் அடித்துவிட்டு மறுபடியும் கிளம்பினோம். வடுகப்பட்டி சாலை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. சாலையில் இரு மரங்களிலும் வளர்ந்திருந்த மரங்கள் ஏற்கனவே இருட்டாயிருந்த சாலையில் இன்னும் இருட்டை பூட்டி கொண்டிருந்தது. குளிரின் சதவீதம் இன்றும் அதிகமாயிருப்பது போல தோன்றியது. கல்லறையில் போய் வண்டியை நிறுத்தினோம். வண்டியை ஆஃப் செய்யாமல் ஹெட்லைட் ஒத்தையடி பாதையை பக்கமாக திருப்பி வைத்தோம். ஆலமரத்தடியில் சின்னதாக சுழல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த சுழலில் சருகுகள் சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருந்தன. எந்த நேரமும் வெடிக்கப் போகும் வெடிகுண்டு ஒன்று அங்கு புதைந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு நான் முன்னே போனேன். என் பின் இளங்கோ பெட்டியை தூக்கி கொண்டு வந்தான். மற்ற மூவரும் அதற்கு பின்னால் வந்தார்கள். ஊத காற்று அடித்து கொண்டிருந்தது. அதுவே காதுகளில் வினோதமான சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஒத்தையடி பாதையில் இறங்கினோம். வலது பக்கமாக திரும்பி கல்லறையில் நுழைந்த இடத்தில் இளங்கோ பெட்டியை கீழே வைத்து அந்த சிலுவை கட்டையை வெளியே எடுத்தான். கல்லறையின் பின்பக்கமாக இருந்த மேடு. அதற்கு நேர் மேலே வானில் நிலா தன் பங்குக்கு வெளிச்சத்தை காட்டிக் கொண்டிருந்தது. நாங்கள் 4வரும் 4 பக்கமும் டார்ச் எடுத்து பார்த்து கொண்டிருந்தோம். இளங்கோ சிலுவை கட்டையை எடுத்து என்னிடம் கொடுத்தான். நான் அதை அந்த கல்லறையில் வைப்பதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். சரசரவென்று ஏதோ ஒரு சத்தம். அனைவரும் திடுக்கிட்டு அங்கும் இங்குமாக பார்த்தோம். சத்தம் மேட்டுக்கு அந்த பக்கம் இருந்துதான் வருகிறது என்று புரிந்தது. அனைவரின் டார்ச்சும் அனிச்சையாக மேட்டின் பக்கமாக திரும்பி இருந்தது. மேட்டின் மேல் நிலா வெளிச்சம் காரணமாக ஒரு நிழல் நீண்ட முன்பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. எங்களின் டார்ச் வெளிச்சத்தில் இன்னும் தெளிவாகவே பார்க்க முடிந்தது. ஏதோ ஒன்று சருகுகளை மிழித்துக்கொண்டு சரசரவென்று மேட்டின் அந்த பக்கமாக இருந்து மேலேறி வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்தது. என்னவா இருக்கும்? அதோடு நிழல்தான் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விழுது என்று புரிந்தது. எங்களுடைய அட்ரினல் சுரப்பிகள் ஓவர் டைம் வேலை பார்க்க ஆரம்பித்தன. அந்த நிழல் முன்னே வர வர நாங்கள் ஒவ்வொரு அடியாக பின்னால் சென்று கொண்டிருந்தோம். மேட்டின் மேல் அந்த மூர்க்கத்தனமான நாட்டு நாய் தலை தோன்றியது. மேட்டில் ஏறி நின்று வழக்கத்துக்கு மாறாக ரொம்பவும் ஆக்ரோஷமாக எங்களை பார்த்தது. பின்னர் வானத்தை நோக்கி வெறியுடன் ஊளையிட்டது. அந்த ஊளை அந்த பிரதேசத்தில் எல்லா இடமும் எதிரொலித்தது. நாயின் நிழலை தவறான கோணத்தில் விழும் நிலா வெளிச்சம் இன்னும் நீட்டி காட்டி இருக்க வேண்டும். ஐயையோ, இந்த நாய் எப்படி மறந்தேன் நான் என்று தலையில் அடித்து கொண்டேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். விஜயும் செந்திலும் கொஞ்சம் இலக்காரமாக கூட பார்த்தார்கள். ஒரு நாய்க்கு அனாவசியமா பயந்துட்டோமே, இதை சும்மா விடக்கூடாது, ஓடு ஓடு அடிச்சு விரட்டணும் என்பதுதான் பார்வையின் அர்த்தம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அடுத்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்பக்கமாகவே நீண்டு வந்தது. 2வது நாய் வந்து நின்று 2 தானே, பார்த்து கொள்ளலாம் என்று நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். பின்பு 3வது, 4வது என்று வரிசையாக 4 நாய்கள் மேட்டின் மேல் ஏறி நின்றன. இவர்களை கூப்பிடத்தான் முதல் நாய் ஊளையிட்டிருக்கிறது என்று புரிந்தது. ஓமென் ஆங்கில படத்தின் கல்லறை காட்சிகள் எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயையோ, உதறிவிடுமோ? விஜயும் செந்திலும்
இப்போது திகிலாக பார்த்தார்கள். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் போய் கல்லறைக்குள் நுழையும் வழியில் நின்று கொண்டது. பயத்தில் ஒருவரை ஒருவர் கையை பிடித்துக் கொண்டிருந்தோம். முதலில் வந்த அந்த முரட்டு நாய் பின்னால் திரும்பி பார்த்தது. யாரோ பின்னால் நின்று கட்டளை இடுவதைப் போல. ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு முன்னால் எங்களை நோக்கி பாய்ந்தது. அதைத் தொடர்ந்து மற்ற நாய்களும் சீறி பாய்ந்தன. பாகம் 8. இரவு நேரத்தில் அந்த இடமே கலவர பூமியாக மாறியது. புழுதியும் சருகுகளும் எல்லா பக்கமும் பறந்தன. ஒரு வினாடி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. பிரிஞ்சு ஓடுங்கடா, பிரிஞ்சு ஓடுங்கடா என்று கத்தினான் இளங்கோ. கத்திக்கொண்டே வலது பக்கமாக இருந்த மேட்டுக்கு மறுபக்கம் ஏறி குதித்தான். ஒரு நாய் இளங்கோவை விரட்டி கொண்டு அவனைப் போலவே மேட்டை தாண்டி குதித்தது. என் பின்னே நின்று கொண்டிருந்த விஜயும் செந்திலும் சங்கரும் மெயின் ரோடு நோக்கி ஓடினார்கள். 2 நாய் அவர்களை விரட்டி கொண்டே பின்னால் ஓடியது. எந்த பக்கம் ஓடுவது என்று ஒரு மைக்ரோ வினாடி நான் யோசித்ததுதான் தவறாகிவிட்டது. எனக்காக நேர்ந்து விடப்பட்டது போல அந்த பெரிய முரட்டு நாய் என்னை சுற்றி வளைத்தது. ஜல்லிக்கட்டு காலை போல் இருந்த இடத்திலேயே குதித்து கொண்டு அந்த நாய் என்னை பார்த்து பிசாசுத்தனமாக தலையை உதறி உருமி கொண்டிருந்தது. அதனுடைய கோரை பற்கள் அப்பொழுதுதான் பார்த்தேன். திருப்பி போட்ட கதிர் அருவாளை சைஸில் இருக்கும் போல. அதன் கண்களும் கோரை பற்களும் நிலவொளியில் மின்னிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு செத்தண்டா மாப்பு என்று நினைத்து கொண்டே இருபுறமும் திரும்பி பார்த்தேன். இருடுபுறம் ஒரு செட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். வலதுபுறம் இளங்கோ மேட்டின் மறுபக்கம் எகிரி குதித்து ஐயையோ என்ற சத்தமிட்டபடி இரக்கத்தில் உருண்டு புரளும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் வலது பக்கம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த நாய் வலது பக்கம் குதித்தது. நான் இடது பக்கம் திரும்பினால் அதுவும் இடது பக்கம் திரும்பியது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தேன். கையில் வைத்திருந்த சிலுவை கட்டையை தூக்கி அதை அடிப்பதற்காக காண்பித்தேன். அது ஓரடி பின்வாங்கியது. மண்டைக்குள் மச்சக்கண்ணி கத்தினாள். ஓ, இதுதான் வழியா? கொப்பம் அவனே, வரண்டா. சிலுவை கட்டையை உறுதியாக அந்த நாய் முன்னால் நீட்டிக் கொண்டிருந்தேன். அது என் மேல் பாய்வதற்கு தருணம் பார்த்து கொண்டிருந்தது. எந்த நொடி நான் அசந்தாலும் என் மீது பாய்ந்துவிடும். வலது பக்கம் ஓடின செட்டில் ஒரு நாய் விஜயகுமார் காலை கவ்வியது. காலை இழுத்து அதை உதற முயற்சித்தான். பார்த்து கொண்டிருந்த செந்தில் அதன் தலையில் ஒரு மிதி மிதித்தான். அது கொஞ்சம் தள்ளி வினோதமாக கத்திக்கொண்டே சுருண்டு விழுந்தது. இன்னொரு நாய் சங்கர் கையை கவ்வ பாய்த்தது. அவன் நகர்ந்து கொள்ள அதன் குறி தப்பியது. அது அவனை தாண்டி முன்னால் போய் விழுந்து திரும்பியது. மூவரும் ஓடி வந்து ஸ்டார்ட் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வண்டிக்கு எதிர்ப்பக்கம் போய் நின்று கொண்டார்கள். சங்கரை கடிக்க பாய்ந்த அந்த நாய் வண்டிக்கு எதிர்ப்பக்கம் இருந்தது. அவர்கள் மூவரையும் பார்த்து உரிமைய பின்பு தொடர்ந்து விரட்டியது. மூவரும் வண்டிகளை சுற்றி கொண்டு ஓடினார்கள். இங்கா ரோசஸ் போல சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தார்கள். நானும் இளங்கோவும் உள்ளே மாட்டிக்கொண்டிருந்ததால் வண்டியை எடுத்துக்கொண்டு தப்பிக்க அவர்கள் முயற்சிக்கவில்லை. இங்கே கட்டையை நீட்டிக்கொண்டு இருந்த நான் அந்த நாய் என் மேல் குதிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் அதனை கட்டையால் அடித்து பின் உடனே சிலுவை கட்டையை அதன் முன்னர் உறுதியாக நீட்டிக்கொண்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அந்த நாய்க்கு வெறி அடங்கவில்லை. நானும் விடவில்லை. அதை எதிர்பார்த்து கொண்டே நின்றேன். ஒரு கட்டத்தில் நாய் உருமல் தணிந்து கடைசி சமாதியை நோக்கி சென்றது. அவ்வப்போது என்னை திரும்பி பார்த்து கொண்டே சென்று சமாதி அருகே படுத்து கொண்டது. அதற்குள் ரோட்டில் வந்த ஒரு மாட்டு வண்டிக்காரர் 3 பேர் வண்டியை சுற்றி ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து, என்ன தம்பிகளா இந்த நேரம் நடு ரோட்டில் நாயோட விளையாண்டுட்டு இருக்கீங்க? கடுப்பான விஜய், யோ பேசாம போயிரு, பார்த்தா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? கடுப்பேத்தாத, நான் நாய்க்கடிக்க துரத்திட்டு இருக்கேன் என்றான் நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே. வண்டிக்காரர் ஒரு அருவாளை தூக்கி விஜயிடம் கேட்ச் போட்டார். தம்பி கோச்சிக்காதீங்க, இதை பிடிங்க, நாயை வெட்டிடாதீங்க, அருவாளை திருப்பி அது தலையில ஒரு போடு போடுங்க என்றார். விஜய் அருவாளை வாங்கியதும் அந்த நாய் ஒரு நிமிடம் ஜெர்க்காகி அப்படியே நின்றது. விஜய், மாப்பிள்ள, இந்த நாய்க்கு தமிழ் தெரியும் போல இருக்கே, விரட்டலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் தீர்மானமாக யோசித்துவிட்டு வேண்டாம், அருவாளுடன் விளையாடக்கூடாது என்று முடிவெடுத்து பின்னர் அதனையே பின்வாங்கி காட்டுக்குள் ஓடியது. இதனிடையே உள்ளே இருந்து ரோட்டுக்கு ஓடி வந்த நான், என்ன மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல என்றேன். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, வா இளங்கோ போய் பார்ப்போம் என்று சொல்லியபடியே விஜய் அரிவாளுடன் முன்னால் ஓட நாங்கள் அனைவரும் அவன் பின்னால் ஓடினோம். மேடு ஏறி அந்த பக்கம் போய் குளத்தங்கரையில் நின்று இளங்கோ இளங்கோ என்ற 4 பக்கமும் பார்த்து கத்தினோம். அவனை காணவில்லை. விஜி, என்னடா, அந்த நாயும் காணல, இந்த நாயும் காணல. நிலவு வெளிச்சம் இருளடைந்து குளத்தின் மேலே வெளிச்சத்தை பாய்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் எந்த பதிலும் இல்லை. திடீரென்று குளத்தின் மறுக்கரையிலிருந்து, மாப்பிள்ள நான் இங்கே இருக்கேன் என்ற சத்தம் கேட்டது.
ஓ, மாப்பிள்ள நாய் விரட்டினதும் குளத்துக்குள்ள சாடி நீந்தி மறுக்கரைக்கு போயிட்டாரு போல என்று நினைத்தோம். மறுபடியும் அங்கிருந்து நீந்தி வந்தான். இளங்கோவை விரட்டின நாயை காணவில்லை. செந்தில், மாப்பிள்ள உண்மையை சொல்லுங்க, அந்த நாயை என்ன பண்ணீங்க என்று சிரிக்காமல் சீரியஸாக கேட்டான். இளங்கோ அவனை கடுப்பாக மேலும் கீழும் பார்க்க அனைவரும் மேட்டுக்கு இடது பக்கமாக கல்லறைக்குள் வந்தோம். சமாதி அருகே படுத்திருந்த நாட்டு நாயை பார்த்தோம். அது எங்களை பார்த்தது. அதன் ஆக்ரோஷம் தணிந்த மாதிரி தெரியவில்லை. நாங்கள் ஒன்றுமே பேசாமல் மெயின் ரோட்டுக்கு வந்து வண்டிக்காரர் அண்ணனிடம் அருவாளை கொடுத்து நன்றி தெரிவித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினோம். நேராக மணப்பாறைக்கு வந்து ஒரு டீ கடையில் அமர்ந்தோம். இரவு மணி 4 தான் ஆகியிருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் அடிபட்டு இருந்தது. சட்டையை நன்றாக புழிந்து உதறினான் இளங்கோ. சட்டை பையிலிருந்து சிகரெட் பாக்கெட் நனைந்து போயிருந்ததால் அவனுக்கு மிகப்பெரிய கவலையாக போய்விட்டது. கடையில் விஜி ஒரு தம் வாங்கி பற்ற வைத்துவிட்டு நாய் கடித்த காலை ஒரு முறை பார்த்துவிட்டு பரிபாதமா கேட்டான். ஏமாப்ல, கல்லறையில் பேய் இருக்குன்னு சொன்னீங்களே, நாய் இருக்குன்னு சொன்னீங்களா? ஒரு நொடி அமைதி. அடுத்த நொடி அனைவரும் வெடி சிரிப்பு சிரித்தோம். அந்த இடமே சிரிப்பலையால் நிரம்பியது. பின்னர் விடியல் வரை மணப்பாறையில் இருந்து அங்கே ஒரு கிளினிக்கு போய் காயப்பட்ட இடங்களில் மருந்து போட்டு ஊசி போட்டுவிட்டு அனைவரும் 9 மணி வாக்கில் ஹாஸ்டலுக்கு திரும்பினோம். பெண் குறிப்பு: டாக்டரே ஊசியை போட்டதால் இளங்கோ போட்டுக்கொள்ளவில்லை. நர்ஸ் இருந்திருந்தால் பச்சை குத்துவது போல எல்லா பக்கமும் போட்டிருப்பான். கட் பண்ணினால் காலை 9 மணி. ஹாஸ்டல் கேன்டீன். காலை டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது விஜய் கேட்டான், நீங்கள் சொல்றபடி பார்த்தா எப்படியும் அடுத்த 13ஆம் தேதி நிச்சயமாக பிரச்சனை வரும் போல இருக்கே. இளங்கோ: ஆமாம் மாப்பிள்ள, 2 மாசமா 13ஆம் தேதி இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக 13ஆம் தேதி ஹாஸ்டலில் இருக்க வேண்டாம் என்று மட்டும் முடிவு செய்தோம். ஏப்ரல் 14ஆம் தேதி காலேஜ் டே அறிவித்திருந்தார்கள். அதனால் அனைவரும் கிளம்பி வடமதுரை விஜய் அல்லது செந்தில் வீட்டுக்கு 13ஆம் தேதி சென்றுவிட்டு 14ஆம் தேதி காலையில் வந்துவிடலாம் என்று முடிவு செய்தோம். இளங்கோ: இன்னொரு தரம் சாமியாரை போய் பார்க்கலாமா? நான்: அவர் பேசவே காசு கேட்பார் போல இருக்கே, என்ன பிரயோஜனம் இருக்கும்னு தெரியல. நீ வேணும்னா போய் பார்த்துட்டு வா என்றேன். பொங்க மரத்தடியில் நானும் சங்கரும் படுத்துக்கொண்டு பேசி கொண்டிருந்தோம். பேசிக்கொண்டே சங்கர் தூங்கிவிட்டான். நான் நடந்தவற்றை கண்களை மூடிக்கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தேன். நாம் எங்கேயோ தவறு செய்கிறோம். என்னது அது? அப்போது திடீரென்று மனசுக்குள் பச்சை ஒன்று பலமாக கத்தியது. வழக்கமாகவே இருளுக்கும் பேய்களுக்கும் நெருங்கிய தொடர்பு. பகலின் வெளிச்சத்தில் மற்றும் உச்சி வெயில் மண்டையை பிளக்கும் நேரங்களில் செயல்படும் பேய்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பேய் இருளிலேயே நிற்கிறது, பார்க்கிறது, செயல்படுகிறது, பின்னர் இருளிலேயே கரைகிறது. வெளிச்சத்தில் பகலில் இதுவரை ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. நாங்கள் தவறுதலாக தேடிக்கொண்ட இருள் நாங்கள் விட்டுட்டு வந்தாலும் எங்களை விடவில்லை, தொடர்ந்து வந்திருக்கிறது. சிலுவையும் எங்களை தேடி வந்திருக்கிறது. திரும்பி கொண்டு போய் வைக்க முடியவில்லை. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. இந்த இருளுக்கு பதில் என்ன? யோசித்து கொண்டு இருக்கும்போதே நான் அந்த இருளை திரும்பி பார்த்தேன். இருளுக்குள் ஒன்றுமே தெரியவில்லை. இன்னும் கூர்மையாக உள்ளே பார்த்தபோது அந்த ஆள் இருளிலிருந்து 2 விழிகள் இமைகள் படார் என்று திறந்து என்னை பார்த்தது. ஏற்கனவே எங்கள் ரூம் ஜன்னலில் நான் பார்த்த அதே கரிய உருவத்தின் விழிகள். புங்க மரத்தடியில் படுத்திருந்த நான் திடுக்கென்று கண் விழித்து கொண்டேன். பாகம் 9. ஒரு நிமிடம் என்ன நடந்ததென்று நினைவுபடுத்தி கொண்ட நான், மாப்பிள்ள உடனே டார்ச் கொஞ்சம், 0 வாட்ஸ் பல்பு, முக்கியமாக எமர்ஜென்சி லைட் வாங்கணும் என்று அனிச்சையாக கத்திவிட்டேன். ஆர்கமிட்டிஸ் யுரேக்கா என்று கத்தியது போல. நல்ல வேளை நான் குளித்து கொண்டிருக்கவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த சங்கர் நான் திடீரென்று கத்தியதை கேட்டு திடுக்கிட்டு விட்டான். சங்கர்: ஏண்டா, கிளாஸுக்கு போனாலும் நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறாங்க, இங்கேயும் தொல்லை பண்ணுறீங்க, என்ன தாண்டா பண்ணுறது? எங்கள் ஹாஸ்டலில் ஜெனரேட்டர் வசதிகள் எல்லாம் இருக்காது என்று எனக்கு தெரியும். நேரம் கிடைக்கும்போது மணப்பாறைக்கு சென்று தேவைப்படும் பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று சங்கரிடம் சொன்னேன். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு இன்னும் 2 வாரங்கள் இருந்தன. தற்காலிக சகஜ நிலை திரும்பியது. இளங்கோ மலையப்பட்டி ட்ரிப்பு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டதால் இளைத்து போயிருந்தான். அவன் புலம்பல்கள் மட்டும் நிற்கவில்லை. முந்தி மாதிரி செயல்பட முடியவில்லை என்று ஆரம்பித்து 1 மணி நேரம் புலம்புவான். ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தடவையும் கேட்டு கேட்டு காது வலித்தது. ராட்சசரன கள்ளி லேகியம் இல்லைன்னா சிட்டுக்குருவி லேகியம் வாங்கி சாப்பிட்றா என்றேன் நக்கலாக. என் பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு இல்லை? கோபித்து கொண்டான். கோவிச்சிட்டு எங்கே போகிறான்? போய் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு படுத்து விடுவான். இங்கே அவனவன் உயிர் போகிற பிரச்சனையில் இருக்கும். வெண்ணம் அவனுக்கு மலையடிப்பட்டி ட்ரிப்பு கேட்குது என்று நினைத்து கொண்டேன். எனக்கோ மெர்லின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அழகாக தெரிந்தாள். அவள் அழகாகி கொண்டு போகிறாளே இல்லையோ, என் காதல் தான் ஜாஸ்தியாகி கொண்டு போகிறதா என்று தெரியவில்லை.
விகிதாச்சார அடிப்படையில் இரண்டுமே நேரடி தொடர்பு கொண்டது. நான் காதலிக்கும் பெண்கள் அழகாகத்தான் தெரிவார்கள். மதிய உணவு இடைவேளையில் அவள் கிளாஸ் பக்கம் சென்றேன். அங்கு அவள் இல்லை. ஆனால் அவள் இல்லாத போதும் அவள் அமரும் இருக்கையில் திமிராக அமர்ந்திருந்தது அவள் அழகு. கேன்டீனுக்கு போயிருப்பாள் என்று நினைத்தேன். போகும் வழியில் ரேவதியை பார்த்தேன். அவள் பர்ஸை கேட்டு அவள் எடுக்காதே என்று கெஞ்சியதையும் கேட்காமல் திறந்து கொண்டு கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டு கேன்டீனுக்கு சென்றேன். பின்னால் ரேவதி முறைத்து கொண்டு நிற்பது என் முதுகில் உரைத்தது. கேன்டீனில் மெர்லின் அவள் நண்பர்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். நான் தூரத்தில் ஒரு டேபிளில் போய் உட்கார்ந்தேன். நான் தனியாக உட்கார்ந்திருந்ததை பார்த்து விஜயும் செந்திலும் என்னுடன் வந்து கம்பெனி கொடுத்தார்கள். விஜய், எப்போதான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்? நான், ஃபர்ஸ்ட் இயர் தானே, இன்னும் டைம் இருக்கு, பொறுமையாக பண்ணிக்கலாம். விஜய், உன் கூட இருக்கிறவனுக்கு குழந்தையே பிறந்துடும் போல இருக்கு. நீ என்னடானா ஃபர்ஸ்ட் இயர் தாங்கிற. நான், அதை விடு, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எமர்ஜென்சி லைட் வாங்கியாச்சா? விஜய், இன்னைக்கு மரப்பாறைக்கு போயிட்டு 2 எமர்ஜென்சி லைட் வாங்கி விடலாம். மேலும் அவர்கள் வேறு ஏதோ யோசித்து கொண்டிருக்க நான் தூரத்தில் இருந்த மெர்லினை பார்த்தேன். நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்தாள். நான் அங்கு இருப்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் என்னை கவனிக்காதது போல பேசிக்கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டிருந்தது அவள் உதடுகள் மட்டும்தான். அவள் கண்களும் காதிலும் போட்டிருக்கும் கம்மல்களும் காற்றில் கலைந்த கூந்தலும் தான். அவள் அனிச்சையாக உடையை சரி செய்வது பேசுவதும் போலெல்லாம் தான் வரைந்த ஓவியத்தை சரி செய்யும் ஒரு ஓவியனின் நினைப்பு தான் எனக்கு வந்தது. அவளை பார்த்து கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் பார்வைகள் சந்தித்து கொண்டன. பார்வைகள் சந்தித்ததும் வழக்கமான மின்னல் வெட்டியது. கண்கள் கூச வேறு பக்கம் தலையை திருப்பிக் கொண்டேன். நான் அவளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவளுக்கு தெரிந்திருக்கும். உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணுமா என்று என்னை பார்த்து அவள் அங்கிருந்தபடியே விஜயிடம் கேட்டாள். விஜய், நீ சாப்பிட்ற பிஸ்கெட் என்றான். கையில் வைத்திருந்த பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து இந்தா சாப்பிடு என்பது போல சிரித்துக்கொண்டே என்னை நோக்கி நீட்டினாள். பிஸ்கெட் பாக்கெட் யாருக்கிடே வேணும்? நீ சாப்பிட்டு கையில் வைத்திருக்கும் மீதி பாதி தான் வேணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அவளை பார்த்து வேண்டாம் என்று தலையாட்டினேன். ஏப்ரல் 12 அன்று வெள்ளிக்கிழமை. கல்லூரி முடிந்த ஹாஸ்டல் மாணவர்கள் 3/4 பேர் மற்றும் வார்டன் என எல்லோரும் தங்களது ஊருக்கு கிளம்பிவிட்டார்கள். எங்களையும் சேர்த்து மிச்சம் 7 மாணவர்கள் மற்றும் சமையல்காரர் ஒருவர் மட்டும்தான் ஹாஸ்டலில் இருந்தோம். நாங்கள் 13 காலையில் ஊருக்கு செல்வதாக பிளான். இரவு உணவு முடித்துவிட்டு எங்களது ரூமில் பேசிக்கொண்டிருந்தோம். இருவருக்கும் ஒரு ரூம் என்ற விகிதத்தில் அந்த ஹாஸ்டலில் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் பேய் சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அனைவரும் ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம். விஜி, என்ன இருந்தாலும் முதலில் தேவையில்லாமல் கல்லறைக்குள் அத்துமீறினது உங்க தப்பு தான். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமே அதுதான். நான் முதல் நாள் அந்த ரோட்டில் போகும்போது அழுக்குரல் கேட்டுச்சு. நாங்கள் அப்படியே போயிருக்கணும். தேவையில்லாமல் கல்லறைக்குள் நுழைஞ்சது எங்கள் தப்பு தான் என்றேன். மனுஷியா மற்றும் அமானுஷ்யங்கள் நடுவே எல்லை இருக்கிறது. இயற்கை உருவாக்கி வைத்த எல்லை. யார் எல்லை யார் மீறினாலும் மீறுபவர்களுக்குத்தான் பிரச்சனை. மீறி வரும்போது நியாயம் இருக்குமிடம் தன்னை தற்காத்து கொள்ள போதுதான் சந்தர்ப்பம் அல்லது அதற்குரிய விஷயங்கள் இயற்கை அளிக்கும். இது பிரபஞ்ச நியதி. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தற்காத்து கொள்ள தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவ்வளவுதான். ரோஸ்லின் விஷயத்தில் நாங்கள் செய்த சிறிய மன்னிக்கப்படக்கூடிய அத்துமீறலை சரி செய்ய எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்படுமா? நாங்கள் சேதாரம் இல்லாமல் தப்பிக்க முடியுமா? தெரியாமல் செய்த தவறை சரி செய்யவே முடியாதா? பதில்தான் தெரியவில்லை. மேலும் நாங்கள் வேறு விஷயங்களை பேசிக்கொண்டு அடுத்த நாள் காலையில் கிளம்ப தயாராகிவிட்டு தூங்கிவிட்டோம். நான் எவ்வளவு நேரம் தூங்கி இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. இரவு திடீரென்று இளங்கோ என்னை எழுப்பினான். நான் அடிச்சு பிடிச்சு எழும்பி என்னாச்சு மாப்ள என்றேன். இளங்கோ, தூங்கும்போது யாரோ மேலே ஏறின மாதிரி மூச்சு விட கூட சிரமமாக இருந்துச்சு. அதான் பதட்டத்தில் எழுந்துட்டேன். 12 தானே ஆகிறது என்ற அலட்சியத்தில் 0 வாட்ஸ் பல்பு கூட போடாமல் அப்படியே தூங்கிவிட்டோம். எலும்பி லைட்டை போட்டேன். நான், பயப்படாதீங்க மாப்பிள்ள, 12 ஆகுது. அதை ஆமோதித்தவன், இருந்தாலும் பாத்ரூம் போகணும், என் கூட வா, பயமா இருக்கு என்றான். மீதி மூவரும் நல்ல உறக்கம். இந்நேரம் யாருடன் டூயட் பாடி கொண்டிருக்கிறார்களோ தெரியாது. லைட்டை அணைக்காமலேயே அப்படியே விட்டுவிட்டு நானும் இளங்கோவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஓரத்தில் இருந்த பாத்ரூமை நோக்கி சென்றோம். அவன் பாத்ரூம்குள் நுழைந்தான். நான் பால்கனியில் நின்று கொண்டு கல்லூரியையும் கிரவுண்டையும் மேலே வானத்தையும் பார்த்து கொண்டு நின்றேன். மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டது. மழையின் மனம் காற்றில் கமழ்வதை உணர முடிந்தது.
திடீரென்று கல்லூரியின் முன்னால் இருந்த முதல் டியூப்லைட் ஆஃப் ஆகியது. பின்னர் வரிசையாக கல்லூரியிலிருந்து ஹாஸ்டலுக்கு ஒரு வழியே உள்ள டியூப்லைட்டுகள் ஒவ்வொன்றாக சொல்லி வைத்ததுபடி ஆஃப் ஆகி கொண்டே வந்தது. ஏதோ நடக்கப் போகுதுன்னு உள்ளே பச்சை கத்தியது. மொத்தம் 10 டியூப்லைட்டுகள் வரிசையாக ஒவ்வொன்றாக அணைந்து கடைசியில் எங்கள் ஹாஸ்டல் உள்ளேயும் பவர் கட்டாகி மொத்தமாக கும் இருட்டு. ரசாயன அமைதி, யானை அமைதி. பதட்டத்தில் சரியாக வார்த்தை கிடைக்கல. அட, அது என்னமோ ஒரு அமைதி சொல்லுவாங்களே, மயான அமைதி. அந்த அமைதியை குலைப்பது போல் பாத்ரூமில் இருந்து இளங்கும் மாப்பிள்ளை இருக்கீங்களா என்று பயத்தில் கத்தினான். வெளியே தான் இருக்கேன், பயப்படாதே என்றேன். அந்த பிரதேசமே இருளில் மூழ்கியது. இளங்கோவுக்கு பதிலளித்துவிட்டு பால்கனியில் நின்று கொண்டிருந்தேன். நான் ரூமுக்கு போய் டார்ச்சை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் கண் கூசும் அளவுக்கு மின்னல் வெட்டியது. அந்த வெளிச்சத்தில் கூசிய கண்கள் மூடி திறக்கும் அந்த மைக்ரோ வினாடியில் என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. புங்க மரத்தடியில் ஒரு கரிய உருவம் நின்று கொண்டிருந்தது. இல்லை, மிதந்து கொண்டிருந்தது. பாகம் 10. வெட்டிய மின்னலில் வெளிச்சம் மறைந்ததும் மறுபடியும் அந்த பிரதேசமே இருளில் மூழ்கியது. எதிரே யாராவது நின்றால் கூட தெரியாது, அவ்வளவு கும் இருட்டு. மிதந்து கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்ததும் நாக்கு பிளாட்டிங் பேப்பர் போல உலர்ந்தது. ஒரு கணம் அனைத்துமே பிளாங்க் ஆகி போனது. சூழ்நிலை உணர்ந்த உடனே சுதாரித்தேன். இன்றைக்கு 12ஆம் தேதி. எப்படி 13ஆம் தேதி இரவுதானே ஒவ்வொரு மாதமும் அந்த சம்பவங்கள் நடந்தது? சினிமாவில் வருவது போல அந்த பேய் பறந்து வந்து நம் முன்னால் நிற்குமோ என்று நினைக்கும் போது அடிவயிற்றில் பயப்பந்து உருண்டது. சேச்ச, அப்படியெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்காது என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தோன்றியது. நடந்தால் என்ன பண்ணுவது? யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இளங்கோ பாத்ரூமுக்குள் இருந்து கத்தினான். மாப்பிள்ள, கதவு திறக்க முடியல, தாப்பா ஸ்டக் ஆகியிருக்கு. இரவு நேரமானால் அவன் கத்தியது எல்லா பக்கமும் எதிரொலித்தது. அவன் அந்த தகர கதவின் தாழ்பாலை திறக்க முயற்சி செய்து டங் டங் என்று இழுத்து கொண்டிருந்தான். நான், டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள, ஃபர்ஸ்ட் இப்படி கத்தாது, எக்கோ அடிக்குது, நான் போய் டார்ச் எடுத்துட்டு வரேன் சொல்லியபடியே ரூமுக்குள் ஓடினேன். முதலில் இந்த இருளில் இருக்கக்கூடாது. பொதுவாக இருள் என்பதே தனி ராஜ்யம். பஞ்சபூதங்களைப் போல அதுவும் ஒரு பூதம். இருள் உலகத்திற்கு தனி சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அந்த இருளில் எத்தனையோ வினோதமான அருவங்களும் வஸ்துக்களும் நடமாடி கொண்டிருக்கின்றன. நமக்கு பேர் தெரியும் என்பதால் ரோஸ்லின் என்று அழைக்கின்றோம். அநேகமாக அதுதான் இப்பொழுது வந்திருக்க வேண்டும். இருட்டுக்குள் கண்ணை சிமிட்டும் நேரம் வினோத உருவங்கள் எல்லாம் கண்ணுக்குள் தோன்றியது. நேராக ரூமுக்குள் ஓடி படுத்திருந்த மூவரையும் எழுப்பி விஷயத்தை சொன்னேன். அதிர்ந்தார்கள். விஜய் திரும்பி திரும்பி கேட்டான், உன் கண்ணில் பாத்தியா? நிஜமா பாத்தியா? ஆமா 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 என்று அறுதியிட்டு கத்தினேன். நான் மனப்பிராந்தியில் பேசக்கூடியவன் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் விஜய் இருள் நேரம் சரியாக பார்த்திருக்க வாய்ப்பில்லை என்பதற்காகவே திரும்ப திரும்ப கேட்டான். புது ஹாஸ்டல், ஜெனரேட்டர் வசதி கிடையாது. எங்கள் ரூமில் இருந்த 2 எமர்ஜென்சி லைட்டையும் ஆன் செய்தோம். விஜய்க்கு ஆன்மீக நம்பிக்கை இருந்ததால் விபூதி இன்னும் வேறு ஒரு சில பொருட்கள் எடுத்துக்கொண்டான். லுங்கிலில் இருந்து ஷார்ட்ஸுக்கு மாறினோம். செந்தில் சுத்தியல் போன்ற ஆயுதத்தை தேடிக்கொண்டிருந்தான். எல்லாம் அசுரகதியில் நடந்தது. நான், டார்ச் எவ்வளோ இருக்கு மாப்ள? சங்கர், எப்படியும் ஒரு 20 இருக்கும், போதும், இதை வைத்து சமாளித்துக் கொள்ளலாம். கையில் கிடைத்த டார்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஷார்ட்ஸில் சொருகி கொண்டோம். செந்தில், எப்படிடா இன்னைக்கு 12ஆம் தேதி நைட்டு தானே என்றான். அதற்கு விஜய், அப்படியும் சொல்லிட முடியாது, இன்னைக்கு டைம் படி 13ஆம் தேதி காலை என்றான். நான், ஒருவேளை நாம நாளைக்கு ஊருக்கு போறோம்னு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்திருக்கலாமா? விஜய், சரி, அது அப்புறம் பேசலாம். முதல்ல உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற இளங்கோவை ரிலீஸ் பண்ணலாம் வாங்க. சங்கரிடம் நான், ஹாஸ்டலில் இருந்த மற்ற 2 பசங்களும் சமையற்காரர் அண்ணனும் ரூமில் இருக்காங்களா என்று போய் பார்த்துவிட்டு வந்துடே என்றேன். அவன் கிளம்பினான். பாத்ரூமை நோக்கி நான் முன்னால் ஓட என்னை பின்தொடர்ந்து விஜய் ஒரு எமர்ஜென்சி லைட்டை தூக்கி கொண்டு வந்தான். செந்தில் கையில் கிடைத்த சுத்தியலை தூக்கி கொண்டு வந்தான். நேரா பாத்ரூம்க்கு ஓடி எமர்ஜென்சி லைட்டை பால்கனி ஸ்லாப்பில் வைத்து தாழ்பாலை முதலில் இழுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் செந்தில். அவன் பின்னால் விஜய் நின்று கொண்டிருந்தான். நான் டார்ச்சை புங்கமரம் மற்றும் அதன் சுற்றுப்புறம் அப்புறம் 4 பக்கமும் அடித்து பார்த்து கொண்டிருந்தேன். வெளியே காற்று வேகம் பிடித்து கொண்டிருந்தது. மழை தூர ஆரம்பித்தது. பால்கனியில் இருந்து குறிப்பிட்ட தூரம் வரை தான் வெளியே பார்க்க முடிந்தது. சுற்றிலும் கும்மிருட்டு. புங்கமரமோ
கிரவுண்டோ எதுவோ டார்ச் வெளிச்சத்தில் சரியாக தெரியவில்லை. டார்ச்சின் வெளிச்சம் மலை இருட்டை ஊடுருவ போதுமானதாக இல்லை. நிலா சோமாலியா குழந்தை போல மிகவும் பலவீனமாக இருந்தது. தாழ்பாலை இழுக்க முயற்சித்து முடியவில்லை என்பதால் அதை சுத்தியல் வைத்து உடைத்து கொண்டு இருந்தான் செந்தில். அவன் உடைத்து கொண்டிருக்கும் போதே விஜி மாடியை பார்த்து கத்தினான். மாப்பிள்ள, மாடியில பாரு, யாரோ நடக்கிற மாதிரி இல்லை. கட்டப்படாத 3ஆம் ஃப்ளோர். அந்த ஹாஸ்டலில் 2 பிளாக்குகள் இருந்தன. நாங்கள் இருந்தது முதல் பிளாக். 2வது பிளாக்கின் மாடியை தான் விஜி பார்த்து கத்தினான். மாடியை பார்த்தேன். காற்றும் மழையும் சேர்ந்து கொண்டதால் சரியாக தெரியவில்லை. ஓடுற ஆற்றுக்குள் பார்ப்பது போல காட்சி புலம் கலங்கி காணப்பட்டது. ஆனால் அங்கு ஒரு உருவம் நிற்பது ஓரளவுக்கு தெரிந்தது. அதற்குள் பாத்ரூமுக்குள் இருந்த இளங்கோ கத்தினான். எந்த மாப்பிள்ள நடக்குது? ஒண்ணுமில்லை, அமைதியாயிரு என்றேன். மாப்பிள்ள, மூச்சு முட்டது, முடியல, சீக்கிரம் திறங்க ப்ளீஸ் என்று கத்தினான். நான் கத்தியதில் அடிநாதமாக இருந்த பயத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. இன்னும் வெளியே நான் பார்த்த கரிய உருவத்தை அவனிடம் சொல்லவில்லை. சொன்னால் அவன் பாத்ரூம்லேயே ஜலசமாதிதான். வெளியே காற்றின் வேகம் அதிகரித்திருந்தது. திடீரென்று அடித்த ஒரு கோப காற்றில் பால்கனி சுவரில் வைத்திருந்த எமர்ஜென்சி லைட்டு டப் என்று கீழே விழுந்து உயிரை விட்டது. விஜய் எடுத்து பார்த்து ஏதேதோ செய்தான். மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியவில்லை. டார்ச்சுகள் இருந்தன. அதை வைத்து வெளிச்சம் காட்டி கொண்டிருந்தோம். பலத்தை எல்லாம் கூட்டி செந்தில் ஒரே அடி அடித்தான். தாழ்பால் உடைந்தது. உள்ளே இருந்த இளங்கோ வெளியில் வந்து செந்தில் தோல் மேல் சாய்ந்தான். உள்ளே மாட்டிக்கொண்டு மூச்சு முட்டியதால் வெளியே வந்ததும் தேவைக்கு அதிகமாக காற்றை உள்ளிழுத்து கொண்டிருந்தான். வாங்க மாப்பிள்ள, காற்று மழையும் வேகம் பிடிக்கிறது, ரூமுக்கு போயிடலாம் என்றேன் நான். அனைவரும் மறுபடியும் எங்கள் ரூமுக்கு ஓடினோம். ரூமில் சங்கர் இன்னும் வரவில்லை. நான், இன்னுமா சங்கர் வரல? மாடியில் இருந்து கீழே 1st ஃப்ளோரில் டார்ச் அடித்து பார்த்தோம். காரிடரில் அவன் இருப்பது தெரியவில்லை. ஒருத்தரையும் காணவில்லை. சங்கர், சங்கர் என்று கத்தினோம். பதில் வரவில்லை. கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஓடி ஒவ்வொரு பிளாக்காக தேடினோம். மற்ற 2 பசங்களும் தங்கியிருந்த ரூம் கதவை தட்டி சங்கர் வந்தானா என்று விஜி கேட்டான். அவர்கள் வரவில்லை என்றார்கள். கதவை நன்றாக பூட்டிவிட்டு நிம்மதியாக தூங்குங்கள் என்று, ஆனாலும் கதவை திறக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தான். ஏன் என்று கூட கேட்கவில்லை. படுவாவி பசங்க, ஒவ்வொரு நாளும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஓடி வந்த விஜய் சொன்னான். மாப்பிள்ள, மாடியில் நாம பார்த்தது ஒரு வேளை அவனா இருக்குமோ? மாடி ஒரு பாதுகாப்பு இல்லாத பகுதி. இன்னும் சரியாக கட்டி முடிக்கப்படவில்லை. சைடு சுவர்கள் கூட கிடையாது. கால் தவறினால் கீழே விழ வேண்டியதுதான். எனக்கும் சந்தேகம் வந்தது. நால்வரும் மூச்சிறைக்க மறுபடியும் ஓடினோம். 2வது மாடியை கடந்து 3வது மாடிக்கு ஏறினோம். சுற்றும் முற்றும் பார்த்தபோது பயத்தில் விளிம்பிற்கே சென்றோம். 3வது மாடியில் சுவரில்லாத அந்த முனையில் நின்று கொண்டு கயிற்றில் நடப்பது போல நடந்து கையை ஆட்டிக் கொண்டிருந்தான் சங்கர். பாகம் 11. நாங்கள் அதிர்ச்சியில் அனைவரும் திடுக்கிட்டு நின்றாலும் அவனுடைய அபாயகரமான நிலைமையை நினைத்து நான் சுதாரித்து மாப்பிள்ள என்று கூப்பிட போனேன். விஜய் என்னை தடுத்தான். விஜய் அமைதியாக ஒன்றுமே பேசாமல் முன்னால் நடந்தான். நாங்கள் அனைவரும் அமைதியாக அவன் பின்னால் நடந்து சென்றோம். பதற்றம் அதிகரித்தாலும் அதை காலில் காட்டிக்கொள்ளாமல் மெதுவாக அடியெடுத்து வைத்தோம். என் உடலில் உள்ள அனைத்து சுரபிகளும் ஓவர் டைம் வேலை செய்து கொண்டிருந்தது. அனைவரும் அவன் கிட்ட போய் கேஷுவலா நின்றோம். விஜய் என்னிடம் கண்ணை காட்டினான். என்ன மாப்பிள்ள, இங்கே நிற்கிறீங்க என்று கேட்டபடியே சங்கரின் இதழ் கையை பிடித்து மாடி முனையில் இருந்து முன்னால் இழுத்து கொண்டு வந்தேன் நான். உடனே செந்திலும் இளங்கோவும் சங்கர் பின்னால் போய் நின்று கொண்டார்கள். சங்கர் தலை குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தான். நாங்கள் சங்கர், சங்கர் என்று கூப்பிட்டாலும் தலை உயர்த்தவில்லை. நான் எதிர்பாராத வினாடி குனிந்திருந்த அவன் தலையை உயர்த்தாமலேயே வலது கையால் என் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். ஒரு வினாடி கண்களுக்குள் நட்சத்திரங்கள் மின்னின. நான் நின்றபடியே ஒரு சுற்றி கீழே விழுந்தேன். அதை பார்த்து கொண்டிருந்த விஜய் அவனுடைய சைடுக்கு போய் கைகளை பிடித்து கொண்டான். விஜய், மாப்பிள்ளை என்னாச்சு உனக்கு? ஏன் கோவப்படுற? ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு தானே கேட்டான் என்று அவனை ஆசுவாசப்படுத்தியவாறே மாதிரி பேசிக்கொண்டிருந்தான். அவனுடைய கையை சங்கர் அலட்சியமாக உதறிவிட்டான். மறுபடியும் அவன் கையை ஆளுக்கொன்றாக விஜயும் செந்திலும் பிடித்தார்கள். திமிரினான். இதையெல்லாம் பார்த்து பயந்து போன இளங்கோ ஒரு ஓரமாக பேயறிந்தது போல நின்று கொண்டிருந்தான். அறை வாங்கியது என்னவோ நான். கீழே விழுந்த நான் என் கண்களில் வெட்டி கொண்டிருந்த நட்சத்திரங்கள் மின்னி மறைந்ததும் சைடு வாங்கிய தாடையை திருப்பிக் கொண்டே எழும்பி சங்கரின் கண்களை பார்க்க முயற்சித்தேன். பார்க்க முடியவில்லை. முகத்தை தாழ்த்தி இருந்தான்.
வாய் மட்டும் ஏதோ சொல்வது போல முணுமுணுத்து கொண்டிருந்தது. இரண்டு பக்கமும் பிடித்திருந்தவர்கள் கையை வேகமாக உதறி இருவரையும் தள்ளினான். இருவரும் தூக்கி எறியப்பட்டது போல இரண்டு சைடில் போய் விழுந்தார்கள். இவ்வளவு பலம் அவனுக்கு வந்ததும் அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று புரிந்தது. இப்போது அவன் எதிரே நான் மட்டும் நிற்கிறேன். என்னை நோக்கி முன்னேறி வர ஆரம்பித்தான். நான் பயத்தில் பின்னோக்கி நடந்தேன். சங்கர் என்னை நோக்கி ரோபோ போல் நடந்து வந்தபோது அது எங்கள் சங்கர் இல்லை என்றும் அவனுக்கு என்னவோ ஆகிவிட்டது என்றும் புரிந்தது. சைடில் கீழே விழுந்த என் நண்பர்கள் சங்கரை நோக்கி மாப்பிள, என்னாச்சு மாப்பிள என்று கத்திக்கொண்டே எழும்பினார்கள். சங்கர் பேசவே இல்லை. தலையை தாழ்த்தியபடி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தான். எங்கள் இரண்டு பேருக்கும் 5 அடி இடைவெளிக்குள் தான் இருக்கும். அவன் நடை திடீரென்று வேகம் பிடித்தது. நானும் பின்னோக்கி வேகமாக நகர ஆரம்பித்தேன். நான் 2வது மாடியிலிருந்து கீழே விழும் அபாயம் ஏற்பட்டது. அவன் கை என் கழுத்தை நோக்கி நீண்டது. மின்னல் வேகத்தில் விஜயும் செந்திலும் ஓடி வந்து அவனை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்தார்கள். விஜய் கதறினான், மாப்பிள்ள நான் யாருன்னு தெரியலையா? நான் விஜய், இது செந்தில். 2 பேரையும் 2 பக்கமாக உதறிவிட முயற்சித்தான். ஆனால் இருவரும் அவனை பலமாக பிடித்திருந்ததால் அவனால் உதற முடியவில்லை. திமிரிக் கொண்டிருந்தான். அவனை அடக்குவதற்கு இருவரும் சிரமப்பட்டார்கள். இளங்கோவும் ஓடி வந்து என் பக்கத்தில் நின்று, மாப்பிள்ள என்ன தெரியலையா? நான் இளங்கோ, என்னாச்சு உனக்கு என்று கத்தினான். மழை விழுந்து கொண்டிருந்த போதும் பாக்கெட்டில் வைத்திருந்த விபூதி எடுத்து குனிந்திருந்த அவன் தலையை உயர்த்தி விஜய் பூச முயற்சி செய்தான். அவன் தலையை நிமிர்த்தவே முடியவில்லை. இருந்தும் அப்படியே அவன் நெற்றியில் விஜய் பூசினான். பாக்கெட்டில் இருந்து ஏதோ கோவிலில் கொடுத்த கயிறை எடுத்து இளங்கோ அவன் கையில் கட்டினான். சங்கர் தலையை உயர்த்தி பார்க்கவில்லை. இப்பொழுது அவனிடம் உருமலும் சேர்ந்து கொண்டது. பற்களை கடித்தபடியே உருமி கொண்டிருந்தான். இருந்தாலும் இளங்கோ விவரமானவன். சங்கர் கையை தூக்கி அறைய முடியாத ஆங்கிளில் மிக நெருக்கமாக நின்று கொண்டதான் கயிறை கட்டினான். விஜய் அவன் தோலை பிடித்து உலுப்பி பேசிக்கொண்டே இருந்தான். நாங்கள் 4வரும் 4 பக்கமும் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை யோசிக்க விடாமல் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தி பேசிக்கொண்டே இருந்தோம். ஆனால் அவன் பேசவே இல்லை. பயம் ஒரு புறம் எங்களை ஆக்கிரமித்து இருந்தாலும் சங்கருக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாது என்ற துடிப்புதான் அதிகமாகி இருந்தது. திடீரென்று உடம்பை தூக்கி வாரி போட்டது போல உலுக்கி காக்காய் வலிப்பு வந்தது போல பற்களை கடித்தபடி கடகடவென்று ஆடினான். நாக்கை கடித்து கொள்ளாதவாறு இளங்கோ அவன் வாயில் கர்ச்சிப்பை வைத்தான். நான் அவன் கன்னத்தில் 2 பக்கமும் கை வைத்து தாங்கிக் கொண்டேன். சிறிது நேரம் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. திடீரென்று அமைதியானான். சற்று நேரம் தலையை உயர்த்தினான் சங்கர். பற்கள் கடிப்பதை நிறுத்தியிருந்தான். நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் முகத்தை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தோம். முன்னால் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்தான் சங்கர். அவன் கண்களில் பழைய நட்பு தெரிந்தது. மாப்பிள்ள என்று சொல்லியபடியே அவனை கட்டி பிடித்து கொண்டேன். அவனுக்கு ஏதாவது நடந்திருந்தால் என்னை நானே மன்னித்து இருக்க மாட்டேன். அனைவரும் எங்களை கட்டிப்பிடித்து கொண்டார்கள். மழையும் அதன் பங்குக்கு வேகமாக எங்கள் மேல் விழுந்து அணைத்து கொண்டிருந்தது. வாங்க எல்லோரு கீழே ரூமுக்கு போகலாம் என்றான் விஜய். சங்கரை நான் கைத்தாங்கலாக பிடித்து கொண்டேன். இல்லை, நானே வருகிறேன் என்றான் சங்கர். அப்பாடா, வாயை திறந்து பேசிவிட்டான். இன்னும் எனக்கு நிம்மதியாக இருந்தது. எங்களுக்கு பின்னே அனைவரும் வந்தார்கள். நடந்த ரூமுக்கு வந்தோம். இரவு 4 மணி ஆகியிருந்தது. சங்கரிடம் எதுவுமே கேட்கவில்லை. கேட்டாலும் அவனுக்கு எதுவும் தெரிய போவதும் இல்லை. அவனை ஓரமாக சேரில் உட்கார வைத்துவிட்டு நான் செந்திலிடம் கேட்டேன், இந்த எமர்ஜென்சி லைட்டு விடியிற வரைக்கும் தாங்குமா? தாங்காது என்பது போல தலையாட்டினான். அப்படின்னா வேற வழி பார்க்கத்தான் வேண்டும். விடுவதற்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல் இருக்கிறது. இருட்டுக்குள் தான் அந்த அருவத்திற்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கிறது. வெளிச்சத்தில் அதில் செயல்படுவதில்லை. இதை யாரிடம் சொன்னாலும் நம்பவும் போறதில்லை. எங்களை தான் பைத்தியக்காரர்கள் என்பார்கள். எங்கள் தலைவலி நாங்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். நான் எப்படியும் கரண்ட் வரப்போவதில்லை. இருட்டுக்குள் இருக்கவே கூடாது. இந்த ரூமில் எவ்வளவு வெளிச்சம் ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு வெளிச்சம் இருக்கணும் என்றேன். இளங்கோ, மாப்பிள்ள அந்த டவுசர் வாயன் ரூம்ல ஒரு எமர்ஜென்சி லைட்டு பார்த்துருக்கேன் என்றான். டவுசர் வாயன் என்று இளங்கோ மரியாதையாக சொன்னது ஹாஸ்டல் வார்டனைத்தான். விஜய் என்னிடம், மாப்பிள்ள வாங்க அவன் ரூமுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவோம். இளங்கோவும் செந்திலும் சங்கர் கூட இருக்கட்டும் என்று சொன்னான். நான், வேணாம் மாப்பிள்ள, நீயும் செந்திலும் சங்கர் கூடவே இருங்க.
நானும் இளங்கோவும் போய் வர்றோம் என்றேன். விஜி சங்கர் கூடவே இருந்தால் அவனை பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வான் என்பதால் அப்படி சொன்னேன். நானும் இளங்கோவும் சுத்தியல் எடுத்துக்கொண்டு கிளம்பினோம். ரூமை விட்டு வெளியே வந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். அந்த நீல காரிடரில் டக் டக் என்று நடக்கும்போது ஏற்படும் சத்தம் மலை சத்தத்தோடு சேர்ந்து பீதியை கிளப்பியது. முன்னால் டார்ச் அடித்தபடி நடந்தோம். பின்னால் எங்களை இருள் விரட்டி கொண்டே வந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரின் மெயின் டோர் என்ட்ரன்ஸில் இருந்து வார்டன் ரூமுக்கு முன்னால் வந்து பூட்டியிருந்த பூட்டை 2 தட்டு தட்டினோம். பூட்டு வாங்கி பிளந்தது. மெயின் டோர் வழியாக வெளியே இருந்து காற்று கர்ப்பமாகி கர்ஜித்து வீசி எங்களை தடுமாற வைத்துக் கொண்டிருந்தது. இருட்டை பார்க்கவே பயமாக இருந்தது. அதனால் பார்க்கவில்லை. டார்ச் கையில் இருந்ததால் ஓரளவுக்கு வெளிச்சம் தெரிந்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் கதவை திறந்து உள்ளே நுழையும் தருவாயில் அடித்து கொண்டிருந்த காற்றினால் வாசலில் தடுமாறி ரூமுக்குள் 2 பேரும் விழுந்தோம். கையில் வைத்திருந்த டார்ச் எங்களுக்கு முன்னால் போய் உருண்டு விழுந்தது. எனக்கு செம்ம அடி. இளங்கோவுக்கும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். பலியை பற்றி பேச நேரமில்லை. மறுபடியும் இருள் எங்களை சூழ்ந்தது. ஐயையோ, இருள் சூழவே கூடாது. அந்த பேய் வந்துவிடும். உடனே செயல்பட்டாக வேண்டும். எங்களுக்கு முன்னால் விழுந்த டார்ச் அரைவட்ட வடிவில் வலதும் இடதுமாக உருண்டு கொண்டு வெளிச்சத்தை காண்பித்துக் கொண்டிருந்தது. ரூமுக்குள் வெளிச்சம் வலது பக்கம் அடித்தால் 2 பக்கம் இருள், இடது பக்கம் அடித்தால் வலது பக்கம் இருள். எங்கள் முகத்துக்கு முன்னால் வெளிச்சம் வந்து வந்து போனது. திடீரென்று வார்டன் ரூமுக்குள் வெளியே ஹோ ஹோ என்று இரைச்சல். இருட்டு, காற்றுதான் அப்படி சத்தம் போடுகிறது. இருட்டுக்குள் என்ன சத்தம் வந்தாலும் இன்றைக்கு ஆபத்துதான். ஏதோ வந்து கொண்டிருப்பது போல சத்தம் மேலும் மேலும் அதிகரித்தது. முன்பக்கம் விழுந்த டார்ச் முன்பக்கம்தான் வெளிச்சம் காட்டிக் கொண்டிருந்தது. நாங்கள் விழுந்து கிடக்கும் பகுதியில் வெளிச்சம் இல்லை. இருட்டுக்குள் இருந்து ஏதோ ஒன்று அடர்த்தி மிகுந்து பெருத்து பிரம்மாண்டமாய் அழுத்தியது. அலறக்கூட முடியவில்லை. மூச்சு முட்டியது. வலது பக்கம் லைட் அடித்து டார்ச் வெளிச்சம் தெரிந்தபோது இளங்கோ கத்தினான். மாப்பிள்ளை எமர்ஜென்சி லைட்டை வலது செல்ஃபில் வச்சிருக்கான். அவன் எமர்ஜென்சி லைட்டை எடுக்க வலது பக்கம் உருண்டு எழும்பினான். நான் முன்பக்கம் உருண்டு டார்ச்சை கைப்பற்றவும் டார்ச்சின் வெளிச்சம் அணைந்து இருள் பரவவும் சரியாக இருந்தது. அதற்குள் இளங்கோ எமர்ஜென்சி லைட்டை எடுத்து ஆன் பண்ணினான். வெளிச்சம் வந்தது. இருள் விலகியது. எல்லாம் ஒரு சில வினாடிகளில் நடந்து முடிந்தது. எமர்ஜென்சி லைட்டுடன் மறுபடியும் ரூமுக்கு வந்தோம். சங்கர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாகி விடுவான். விஜய் தம்மடித்து கொண்டிருந்தான். அவன் கிட்டிருந்து தம்மை வாங்கி ஆஸ்வாசமாக 4 எழுப்பு இழுத்தேன். இளங்கோ, அந்த டவுசர் வாயனுக்கு நல்ல நேரம், தப்பிச்சிட்டான். சார்ஜ் போட்டு வச்சிருக்கான். போடலைன்னா அவன் வந்ததும் கிட்னியை கலட்டி இருப்பேன். என் ரூமில் வைத்திருந்த அந்த சிலுவை கட்டையை கோபத்துடன் பார்த்தேன். கூடவே ஒட்டிட்டு இருக்கே, இது டிஸ்போஸ் பண்ணவே முடியலையே. நான், விஜய் நீ ரூம்லையே இரு, இளங்கோவும் செந்திலும் என் கூடவே வாங்க என்று கூப்பிட்டேன். விஜய் எங்க போற என்று கேட்டான். 1 நிமிஷம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சிலுவை கட்டையை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து காரிடர் வழியாக நடந்து பால்கனி ஓரத்தில் வந்து நின்றேன். என் பின்னால் இருவரும் டார்ச் அடித்து வெளிச்சம் காட்டி கொண்டு வந்தார்கள். பால்கனியில் நின்று புங்க மரத்தை நோக்கி அந்த சிலுவை கட்டையை வீசினேன். பின்னர் திரும்பி பார்க்காமல் ரூமுக்குள் வந்தேன். வந்து விஜயிடம் கட்டையை வீசிவிட்டேன் என்றேன். அதெல்லாம் தீர்வாகாது என்றான் அவன். நாளை நாம் இருந்தால் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்றான் விஜய். படகப்பட்டி வீட்டை காலி செய்யும் போதே அந்த சிலுவை கட்டை விஷயத்தில் என் மனதுக்குள் வேறு ஒரு திட்டம் இருந்தது. அது அப்போதே செய்திருக்க வேண்டும். செய்யாமல் விட்டது தவறு என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இனி யாரிடமும் சொல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். ஒரு எமர்ஜென்சி லைட்டை ஆஃப் செய்து வைத்துவிட்டு மற்றொரு எமர்ஜென்சி லைட் மட்டும் முதலில் பயன்படுத்தினோம். தேவைப்பட்டால் அடுத்ததை பயன்படுத்தி கொள்ளலாம். ரூம் கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டிக் கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தோம். ஜன்னல் பக்கம் காற்று அடிப்பது போல் ஜன்னலை யாரோ தட்டுவது போலும் கேட்டுக்கொண்டே இருந்தது. யாருக்கு தெரியும், இருட்டுக்குள் இருக்கும் அது தட்டவும் செய்யலாம். மலை ஹோ என்று பேரழைச்சலுடன் பெய்து கொண்டிருந்தது. இன்னும் விடுவதற்கு ஒரு நேரம் இருக்கும் நேரத்தில் எங்கள் ரூமிற்கு வெளியே இருள் மொத்தமாக எங்கள் ஹாஸ்டலை சூழ்ந்திருந்தது. பாகம் 12. அதிகாலை 5 மணி. பூட்டிய ரூமுக்குள் இருந்து நாங்கள் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். சங்கர் ஒரு ஓரமாக படுத்திருந்தான். விஜி சேரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். நான் ஒரு ஓரமாக சுவரில் சாய்ந்திருந்தேன். செந்திலும் இளங்கோவும் படுத்திருந்தார்கள். உடம்பெல்லாம் வலித்தது. அதைவிட மனசு வலித்தது. நாங்கள் செய்தது ஒரு சின்ன தவறு, மன்னிக்கப்படக்கூடிய தவறுதான். அந்த ஒரு நாள் இரவு கல்லறைக்குள் சென்றது மட்டும் அந்த சிலுவை கட்டையை தூக்கி வந்தது.
அதற்காக இன்னும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட வேண்டும்? இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாத என் நண்பர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. என் கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை. தவறு செய்தவன் பூஜை எல்லாம் செய்து கொண்டு எங்கேயோ பாதுகாப்பாக இருக்கிறான். அவனை விட்டுவிட்டு இதில் சம்பந்தப்படாத எங்களை துடித்துக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருட்டுக்குள் அந்த ஆவி மாட்டிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தராஜ் செய்த பூஜையின் காரணமாக இல்லை, வேறு என்ன காரணமோ தெரியவில்லை. எங்களை சுற்றி கொண்டிருக்கும் இந்த இருட்டை அவனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எப்படி செய்வது? வெளியே காற்றும் மழையும் கொஞ்சம் வேகம் குறைந்தது போல காணப்பட்டது. ஆனால் இருள் இன்னும் விலகவில்லை. ஜன்னல் தட்டப்படும் சத்தமும் நிற்கவில்லை. திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. விஜய், யாரோ கதவை தட்டுறாங்க. எல்லோரும் அலர்ட்டானோம். கதவை திறப்பதா வேண்டாமா என்பது போல விஜய் பார்த்தான். நம்ம ரூம்ல தான் வெளிச்சம் நிறைய இருக்கே, திறந்துதான் பார்த்துருவோம் என்றேன் நான். எமர்ஜென்சி லைட் வெளிச்சம் இருந்தாலும் டார்ச்சை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி நடந்து நான் மெதுவாக கதவை திறந்தேன். வெளியே இருட்டுக்குள் சமயக்கார அண்ணன் நின்று கொண்டிருந்தார். எல்லோருடைய டார்ச்சும் அவர் முகத்தை நோக்கியிருந்தது. என்னென்ன இந்த நேரத்துல என்றேன். மூஞ்சில் அடிச்ச டார்ச் வெளிச்சத்தில் கண்ணை கூசியதுபடி, அதுக்கு ஏண்டா டார்ச்சை மூஞ்சில் அடிக்கிறீங்க என்றார். அதுவா, வேண்டுதல். நைட்டு யாரு கதவை தட்டினாலும் டார்ச்சை மூஞ்சிலேயே அடிப்பேன்னு எங்க சாமி காது பெருத கருப்பரா என்கிட்ட வேண்டியிருக்கேன் என்றான் இளங்கோ நக்கலாக. காலையில் டிஃபனுக்கு செய்யணுமா வேண்டாமா? கரண்ட் இல்லை, லைட் இருந்தா கொடுங்க என்று கேட்டேன். லைட்லாம் தர முடியாது என்று 2 டார்ச் கொடுத்து அனுப்பினோம். அவர் போனதும் விஜய் சொன்னான், மாப்பிள்ள, இப்படியே பயந்துக்கிட்டு காலத்தை ஓட்ட முடியாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். மழை நின்றுவிட்டது. விடுவதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட்டது. காக்கை குருவி எல்லாம் சத்தம் கேட்குது. ஒவ்வொரு நாளும் தான் விடுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. இருட்டில் காத்திருந்தவர்களுக்கு தான் விடியலின் அற்புதம் தெரியும். இந்த விடியல் நேற்றைய இரவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். நான் விஜயிடம், மாப்பிள்ள, காலையில் நான் போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், நீங்கள் ஹாஸ்டலில் இருங்க. அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. தனியாக போகக்கூடாது, நாங்களும் வருவோம் என்றார்கள். அப்படின்னா செந்தில் சங்கருடன் காலேஜில் இருக்க வேண்டும். நானும் இளங்கோவும் விஜயும் வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவாயிற்று. நன்றாக விடுந்தது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன். கிழக்கே சூரிய கதிர்கள் தோன்றி பூமியை முத்தமிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்து அடிவானம் வெட்கப்பட்டு முகம் சிவந்திருந்தது. முதலில் வார்டன் ரூமுக்கு சென்று எமர்ஜென்சி லைட்டை அங்கே வைத்துவிட்டு தாழ்பால் போட்டு வாயை பிளந்த பூட்டை தற்காலிகமாக ஒட்டி வைத்தோம். இளங்கோ, நாளைக்கு டவுசர் வாயம் வருவான், பூட்டு பிளந்து கிடக்கிறத பார்த்து கல்லா பெட்டியை தான் ஃபஸ்ட்டு கட்டி பிடிச்சு அழுவான் பாரு. பின்னால் மெயின் கேட்டை திறந்து வெளியே வந்து பூங்க மரத்தடியை நோக்கி நடந்தோம். சேரும் சகதியுமாக இருந்தது. இரவு வீசி அந்த சிலுவையை தேடினோம். சிறிது நேரம் தேடிய பிறகு கிடைத்தது. பொங்க மரத்தடியில் நின்று நேற்று நான் பேயை பார்த்தபோது நின்ற பால்கனியையும் எங்கள் ரூம் ஜன்னலையும் பார்த்தேன். பின்னர் மறுபடியும் நடந்த ஹாஸ்டலுக்குள் வந்தேன். அந்த 2 பசங்களும் வெளியே பல் தேய்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் கேட்டான், நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. காலையில் தான் தெரிஞ்சிச்சு செம்ம மழை பேஞ்சிருக்குல்ல என்றான். அடங்கொங்கா பயல்களா, நேற்று உயிருக்கு போராடிட்டு ராத்திரி பூரா ஓடிட்டுருக்கோம், மழை பெஞ்சிச்சுன்னா அசால்ட்டா கேட்குறாங்க. ஆமாம் என்று வெறுப்பாக தலையாட்டி கொண்டே எங்கள் ரூமிற்கு சென்றோம். செந்திலிடம் சொல்லிவிட்டு மூவரும் 2 வண்டியில் கிளம்பினோம். மணப்பாறையில் வண்டியை நிறுத்தி ஒரு ஹோட்டலில் காலை உணவு சாப்பிட்டோம். ஏற்கனவே சொன்னேனே, இளங்கோ எப்பொழுதும் வினோதமாகத்தான் சாப்பிடுவான். அண்ணன், ஒரே ஒரு இட்லி 10 மிடவில கொடுங்க என்றான். சர்வர் அவனை வினோதமாக பார்த்துவிட்டு கொண்டு வந்து வைத்தான். சாப்பிட்டு விட்டு நேராக வடுகப்பட்டியில் கல்லறைக்கு சென்றோம். எந்த நாயையும் காணவில்லை. ரோஸ்லின் பெயர் பொறித்த குறுவாட்டு கட்டையையும் எடுத்துக்கொண்டு நேராக வீராம்பட்டி சென்றோம். தேவையில்லைதான், இருந்தாலும் நாங்கள் அனுபவித்த கஷ்டத்திற்கு இதுதான் பரிசுத்தராஜுக்கு கொடுக்கும் அன்பு பரிசு. வீராம்பட்டியில் பரிசுத்தராஜ் வீட்டை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இல்லை. அங்கே இருந்ததிலேயே பெரிய வீடு அவன் வீடுதான். வீட்டை சுற்றி நோட்டம் போட்டோம். காம்பவுண்ட் சுவர் பெரிதாக இருந்தது. பின்னால் ஒரு மாட்டுக்கொட்டகை இருந்தது. ஊரில் ஒரு சில பேர் என்ன விஷயமாக வந்தீங்க என்று கேட்டதற்கு பக்கத்து ஊரிலிருந்து சந்திராயப்பர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் என்று சமாளித்தோம். இளங்கோ, மாப்பிள்ள, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருங்க என்றான். வீட்டின் பின்பக்கம் போய் நாய் ஏதும் இருக்கிறதா என்று பார்த்தேன். இல்லை, பின்கதவு பூட்டி இருந்தது. உள்ளே எகிரி குதித்து போய் மாட்டுக்கொட்டகையை கண்டுபிடித்து முடியாத பகுதியில் நீலவாட்டு சிலுவையை கட்டையை வைத்தேன். வீட்டின் மேல் பக்கமாக ஒரு இடத்தில் குறுக்கு வாட்டு கட்டையை சொருகி வைத்தேன். சுவர் ஏறி குதித்து நண்பர்களிடம் வேலை முடிந்தது என்றேன். யாரும் பார்க்கவில்லை.
அங்கிருந்து கிளம்பினோம். நேராக மணப்பாறை வந்து சவப்பெட்டி மற்றும் சிலுவையை செய்கின்ற கடைக்கு போய் ரோஸ்லின் மேரி என்ற பெயருக்கு ஒரு சிலுவை செய்து வாங்கினோம். பூக்கடையில் உதிரி பூக்கள், பின்னர் மெழுகுவர்த்தியும் வாங்கி கொண்டு மறுபடியும் கல்லறைக்கு சென்றோம். கல்லறையில் ரோஸ்லின் மேரி சமாதியில் சிலுவையை நன்றாக ஊன்றி நட்டிவிட்டு உதிரி பூக்களை தூவி மெழுகுவர்த்தி கொளுத்தி வைத்து அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காக வேண்டிக் கொண்டிருந்தோம். மேட்டுக்கு மறுபுறம் யாரோ பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்க இளங்கோவும் விஜயும் போய் எட்டி பார்த்தார்கள். அதே 2 அக்காவும் கொளுத்து கொண்டிருந்தார்கள். யாருப்பா? அது சரியா தெரியலையே என்றாள் ஒரு அக்கா. இளங்கோ குறும்பாக, எனக்கும் சரியா எதுவும் தெரிய மாட்டேங்குது, இருங்க பக்கத்துல வந்து தெரியுதான்னு பார்க்கறேன் என்றான். ஃபாரஸ்ட் ஆபீசர் வீட்டு தம்பியா? இன்னும் இந்த பக்கம்தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா என்றாள் அக்கா. இளங்கோ, இல்லை, நாங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டோம், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி கல்லறைக்கு ஒரு எட்டு போய் மாலையை போட்டுட்டு வருவோம்னு வந்தோம் என்றான். வேறு எந்த விஷயத்தையும் சொல்லவில்லை, பொதுவாக பேசி கொண்டிருந்தான். அவர்களிடம் விடை பெற்று கிளம்பி போய் கொண்டிருக்கும் பொழுது, என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, இன்னைக்கு முதுகு தேய்க்க வரலையா என்றால் நக்கலாக கேட்டாள் அக்கா. நாங்கள் கேட்போம், அப்புறம் மாமா காட்டில் மரம் வெட்டுறாரு, மாங்காய் வெட்டுறாருன்னு சொல்லுவீங்க, எங்களுக்கு எதுக்கு வம்பு என்று திரும்பி பார்க்காமல் சொல்லிக்கொண்டே நடந்தான் இளங்கோ. அவர்களின் சிரிப்பு சத்தம் பின்னால் கேட்டுக்கொண்டிருந்தது. விஜய், மாப்பிள்ள இனிமே பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? நான், சாமியார் சொன்னபடி எடுத்த இடத்துலையே வச்சாச்சு. எவன் எடுத்து பூஜைகள் செஞ்சானோ அங்கேயே வச்சாச்சு. எடுத்த நேரத்தில் தான் வைக்க முடியலை, அவன் எப்போ எடுத்தானோ தெரியலை, அவன்கிட்ட தான் கேட்கணும். யோசித்தபடியே என்னை பார்த்தான் விஜி. நான் உறுதியாக, அந்த இருள் நிச்சயமாக இனி நம்மை சூழாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மை சூழ்ந்து விட்டது. எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ, அதாவது தப்பு பண்ணின பரிசுத்தராஜிடம் போக முடியாமல் இடையில் நாங்கள் குறுக்கிட்டதால் எங்களை சுற்றி கொண்டிருந்தது. விஜி, போக முடியாததற்கு காரணம் அவன் செய்த காப்பு பூஜை தானே? நான், அப்படித்தான் நினைக்கிறேன். எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்த்தாச்சு. முற்பகல் செய்யின், பிற்பகல் பிரேஸ்லெட் மாப்ள. அவன் வினை அவனை சுடும். அடுத்த 11ஆம் தேதி அவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சிடும் என்றேன். மதியமாகியிருந்தது. மறுபடியும் மணப்பாறையில் சாப்பிட அதே ஹோட்டலுக்கு சென்றோம். அதே சர்வரிடம் இளங்கோ கேட்டான். ஒரே ஒரு புரோட்டா, 10 ஆஃப் பாயில். சர்வர் முறைப்பதையும் பொருட்படுத்தாமல். இளங்கோ ஆஃப் பாயில் கீழே சிந்தாமல் சாப்பிடும் தொழில்நுட்பத்தை பற்றி எனக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தான். பின்னர் அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்து செந்திலிடம் நடந்ததை கூறினோம். மிகவும் சந்தோஷப்பட்டான். சங்கரும் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தான். கனமழை காரணமாக அடுத்த நாள் நடக்க இருக்கும் காலேஜ் டே அதற்கு மறுநாள் ஒத்திவைக்கப்பட்டது. ஏப்ரல் 15, திங்கட்கிழமை. மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய உடையில் வருமாறு சொல்லப்பட்டிருந்தது. மாணவிகள் சேலையிலும் மாணவர்கள் வேஷ்டி சட்டையிலும் வந்திருந்தார்கள். காலேஜ் கேம்பஸ் பூராவும் ரணக்கலா பட்டு கொண்டிருந்தது. ஒலிபெருக்கில் திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. காலேஜ் டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் டெக்கரேஷன் செய்து கொண்டிருந்தோம். மலையம்பட்டிக்கு சென்றுவிட்டு இளங்கோவும் ரேவதியும் வந்தார்கள். என்றைக்கும் இல்லாமல் இளங்கோ முகத்தில் 1000 வாட்ஸ் வெளிச்சம். மாப்பிள சக்சஸ் என்றான். என்ன இவர் பெரிய மூலிகை பெட்ரோலா கண்டுபிடிச்சுக்க போறாரு என்று நினைத்தேன். இளங்கோ, மாப்பிள இவ்வளவு நாளாக அவள் பக்கத்தில் போனாலே ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஓவர் டைம் வேலை பார்த்தேன். ஒரு தடவை இல்லை மாப்பிள, அதற்கும் மேலே தூள் கிளப்பிட்டேன்ல. ஆக்சுவலி ஐம் வெரி டயர்ட், குளுக்கோஸ் ட்ரீ கொடுங்க மாப்பிள என்று கைகளை உயர்த்தி உடம்பை வளைத்து சோம்பல் முறித்தான். அடப்பாவி, நான் தலையில் அடித்து கொண்டேன். இளங்கோ, இப்போ நீ சொன்னப்போ கூட நான் நம்பலை, என்னால் வழக்கம் போல செயல்பட முடியுது. இப்போ அந்த பேய் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு உண்மையாக நம்புகிறேன். பக்கத்தில் கலர் பேப்பர் ஒட்டி கொண்டிருந்த விஜி, மாப்பிள்ள பேய் இருக்கா இல்லையான்னு அவன் என்னென்னவோ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறான். இந்த நாயி எந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தியா என்று பட்டென்று பேப்பரால் தலையில் இளங்கோவின் தலையில் அடித்தான். எங்களிடம் இளங்கோ சிரித்து பேசிக்கொண்டிருந்த தூரத்தில் அவள் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த ரேவதி பார்த்துவிட்டு, கொண்டுருவேன் என்பது போல சுட்டு விரலை உயர்த்தி சைகை காண்பித்தாள். நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். இளங்கோ கேட்டான், எல்லாம் ஓகே தான், அதென்ன டைட்டில் இருளுக்கு நிறமுண்டுன்னு? புரியலையே. நான், கதையை படிக்கிறவங்களே கேட்கல, உனக்கு என்ன வந்துச்சு என்று கேட்டேன். அதெல்லாம் முடியாது, இந்த கதையில் நான் ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் கேட்டால் சொல்லித்தான் ஆகணும் என்று அடம்பிடித்தான் இளங்கோ. சிரித்தபடி சொன்னேன், இருளின் நிறம் கருப்புன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். இருட்டுக்குள் கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள் கர்ஜிச்சுட்டு இருக்கு.
அதன் நிறமோ குரலோ நமக்கு கேட்பதில்லை. எவன் ஒருத்தன் தொடர்ந்து இருட்டை பார்த்து கொண்டிருக்கிறானோ, இருட்டுக்குள் வாழும்போது ஏதோ ஒன்று ஒரு நாள் அவனை நிச்சயமாக திரும்பி பார்க்கும். அப்போது இருளின் நிறம் அவனுக்கு தெரிய வரும். எப்படி நேற்று ராத்திரி பூரா வெளிச்சத்தில் இருந்தோமோ அதே மாதிரி நம் முகத்தையும் மனசையும் வெளிச்சத்தால நிரப்பி இருக்கணும். விஜயும் செந்திலும் கையில் ஏதோ எழுவது போல செயற்கை செய்து கொண்டிருந்தார்கள். என்னாச்சு மாப்பிள்ளை என்றேன். இல்லை மாப்பிள்ளை, கருத்து சொல்றீங்க, அதான் கவனமா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் என்றான் விஜய். அனைவரும் சிரித்தார்கள். பின்னால் ஸ்பீக்கரில் டும் 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 படத்திலிருந்து உன் பேரை சொன்னாலே உள்நாக்கில் தித்திக்குமே என்ற பாட்டு ஒலித்து கொண்டிருந்தது. உன் பேரை சொன்னாலே உள்நாக்கு தித்திக்குதே. அதேதான். எனக்கு உடனே பெர்லின் ஞாபகம் தான் வந்தது. நான் விஜயிடம் பெர்லினை எங்கேயாச்சும் பார்த்தியா என்று கேட்டேன். இளங்கோ, எப்பதான் மாப்பிள்ளை சொல்ல போறீங்க, தனியா லவ் பண்ண கடுப்பாகுது. அதற்குள் சங்கர், லைப்ரரி பக்கம் பெர்லின் போன மாதிரி இருந்துச்சு என்றான். நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டதை புரிந்து கொண்ட விஜய் அழுதான். உங்க கூட சேர்ந்ததுக்கு இன்னும் என்ன கெட்டதெல்லாம் அனுபவிக்கணுமோன்னு தெரியல. வந்ததுலேருந்து நான் போகாத இடம் லைப்ரரி ஒன்று தான். இப்போ அங்கேயும் போக வச்சுட்டீங்களேடா. அங்கே தான் இருக்காளா அவ? இருடி வர்றேன் என்று சொல்லியபடியே நான் காலேஜ் டேக்கு ஒட்டுவதற்காக வைத்திருந்த டெக்கரேஷன் பேப்பர்களை வாயில் வைத்தபடி பேட்டியை மடித்து கட்டி கொண்டே கிளம்பினேன். நிறைவு. பின் குறிப்பு: காலேஜ் செமஸ்டர் லீவ் முடிந்து 3வது செமஸ்டருக்கு காலேஜ் வரும்போது பரிசுத்தராஜ் மனைவி அவனை விட்டு ஓடி போய்விட்டது பற்றியும் பரிசுத்தராஜ் பைத்தியமாகிவிட்டான் என்றும் கேள்விப்பட்டோம். வீட்டை பூட்டிவிட்டு உள்ளேயே இருக்கிறான், வெளியே வருவதில்லை என்றும் கேள்விப்பட்டோம். எப்படி அவனால் வர முடியும்? வீட்டை சுற்றி ஏதோ காப்பு பூஜை செய்ததால் வீட்டுக்குள் இருந்து தப்பித்துக் கொண்டிருக்கின்றான் என்று புரிந்து கொண்டோம். அதன் பிறகு அவனை பற்றி எந்த செய்தியும். என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க? இருளுக்கு நிறம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இதோட இந்த கதை முடிஞ்சாலும் இன்னும் டென்னிஸ் ஜெகனோட இருள் நம்மளை தொடர தான் போகுது. காத்துட்ருங்க.